Good afternoon, everyone, and hi, brother. என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதுல்ல? என் வாய்ஸ் கேக்குதா? Anybody? கேக்குது சார். சூப்பரா கேக்குது. Okay, thank you. Okay, is anyone trading today? Nifty terrible fall ஆயிருக்கு. யாராவது இன்னைக்கு அந்த ட்ரேட் எடுத்தீங்களா? Anyone? ப்ரோ வாய்ஸ் கேட்கல. ஹலோ வாய்ஸ் கேட்கலையா? யாருக்குமே கேட்கலையா? சார் எனக்கு நல்லா தான் சார் கேக்குது. கேக்குது கிளியரா. ஓகே. ஓகே, இதுல எத்தனை பேர் வந்து பிரைவேட் குரூப்ல இருக்கீங்கன்றது எனக்கு ஷூரா தெரியல. பட் தெர் இஸ் சம்திங். இன்னைக்கு நிஃப்டி ஃபால் ஆன இதே ட்ரேட் வந்து நம்ம குரூப்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். யாராவது அந்த ட்ரேட் எடுத்தீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நோ ஒன் டேக் த ட்ரேட். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலி பார்க்க போகிறது எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர் ட்ரேட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஈவன் நீங்கள் ப்ரைவேட் குரூப்பில் இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் பப்ளிக் குரூப்லேயோ இல்லைனா நீங்களே ஓன் ட்ரேடு எடுத்தீங்களா கூட இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ் இன் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஓரலாக தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணேன். ஆனால் வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் பேசிஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு ரிஸ்க் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காமல் ஒரு ட்ரேடில் வந்து நம்ம ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. கரெக்டு தானே? ஸோ நம்ம ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம பெட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேபிளில் ஃபர்ஸ்ட் மணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அதில் ப்ராஃபிட்டும் வராது, லாஸஸும் இருக்காது. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு வாட்ச் இட். ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் மேக்ஸிமம். ரைட்? சரி. இப்போ நம்ம வைக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம்? யாராவது இதுக்கு சொல்ல முடியுமா? எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க்? கேபிட்டலை பொறுத்து தான் ப்ரோ. ஓவரால் கேபிட்டல் என்ன இருக்கோ அதில் அவங்களோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறது டிட்டர்மின் பண்ணும். ஓவரால் கேபிட்டல் இருந்து ஓன் ரிஸ்க். அது இல்லைன்னா பர்சனல் சைசிங்னு இருக்கு, அதை கால்குலேட் பண்ணி கூட பண்ணணும். பொசிஷனல் சைசிங்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஆ ஓகே. இருக்கிற கேபிட்டலுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே. ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? விசிபிள் ஆகுது ப்ரோ. ஒயிட் போர்ட் தெரியுதா? தெரியுது ப்ரோ. பட் இன்னைக்கு குரூப்ல எதுவும் கால்ஸ் எதுவும் கொடுக்கலையே ப்ரோ. கொடுத்துருந்தீங்களா? இல்லை, இன்னைக்கு குரூப்பில் நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. பிகாஸ் இன்னைக்கு ப்ரோக்கரோட மீட்டிங் இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டட் அது. ஓகே ஓகே ஓகே. ஓகே. பட் இன்னைக்கு ஃபால் ஆன இதே இது வந்துட்டு எனக்கு முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடேவே கொடுத்துட்டேன். ஒரு பெரிய ட்ரேட், இது டேக் திஸ் ட்ரேட் அப்படின்னு நம்ம ஃப்ரைடே ட்ரேட் எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு ட்ரேட் நான் ஃப்ரைடேவே கொடுத்துருந்தேன். அந்த ட்ரேட் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது எடுக்கலையோ? ஆம் ப்ரோ, லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லை இல்லை, அந்த ட்ரேட் இன்னைக்கு தான் ஹேப்பன். லைக் இது பாருங்க, ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவ்னு நான் அனுப்பிட்டு இதே ட்ரேடுக்கு வி ஆர் வெயிட்டிங்ன்றதை நான் போட்டிருந்தேன். சேம் ட்ரேட். இந்த செட்டப் நிஃப்டி சார்ட் இது. ஓகே ஓகே. இது இன்னைக்கு தான் எஸ் எஸ், நடந்துச்சு. ஆமா போட்டிருக்கீங்க. பட் நான் அதை கவனிக்கல. எஸ்.
ஓகே. அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ட்ரேட் அண்ட் நான் அத எடுக்கவே முடியல. மார்னிங்ல இருந்தே புரோக்கர் கூட கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங் கொஞ்சம் நல்லா போயிருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். சரி. ஸ்க்ரீன் ஷேரிங்கில எனக்கு உங்களுக்கு ஒயிட் போர்ட் காட்ட முடியல. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஐ வில் பி பேக். ஓகே. ஜஸ்ட் 1 மினிட். ம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஒயிட் போர்ட் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா? ஃபைன். சரி. இப்போ நம்ம வந்து டாபிக் வரலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு திங் வந்தாலே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஒரு காமனான ஒரு தாட் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, 1% ரிஸ்க் வந்து எடுக்கணும். இதுதானே எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து யூசுவலி ரிப்பீட்டடா கேட்குறீங்க. பட் என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, 1% ரிஸ்க் வந்துட்டு ஃபெயிலியர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ 1% மட்டும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு ஃபெயில் எனிவே. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு ஃபோரெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க. ஓகே. இது வந்து ஃபோரெக்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இல்லீகல். பட் ஸ்டில் நீங்க ஃபோரெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோரெக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது, யூ ஹேவ் $200 இன் யுவர் அக்கவுண்ட். 100 கிடையாது. $200 இருக்கு. ஸோ $200ல 1% எவ்வளோனா, ஜஸ்ட் $2. ஓகே. இப்போ நீங்க கோல்டுல ட்ரேட் பண்றீங்க. XAUUSD. ட்ரேட் பண்ணும்போது, நீங்க ஒரு இடத்துல நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா என்ட்ரி பிளேஸ் பண்ணுவீங்க. அங்க இருந்து நீங்க டார்கெட் டிட்டர்மைன் பண்ணுவீங்க அண்ட் ஸ்டாப் லாஸ் டிட்டர்மைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ $4,500ல நீங்க என்ட்ரிய பிளேஸ் பண்றீங்க. ஓகே. அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்ராக்ஸிமேட்லி 4009 சாரி 4490ல நீங்க வைக்கிறீங்க. பட் இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸோட டிஃபரன்ஸ் இங்கேருந்து இங்க பார்த்தீங்கனாலே $10 இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க $10 இருக்கிற ஸ்டாப் லாஸ்ல உங்களுடைய என்டையர் கேப்பிட்டல் எவ்வளோ இருக்கு? வெறும் $200ன்றப்போ, இதிலிருந்து உங்களால மேக்ஸிமம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னா, $2 தான் எடுக்க முடியும். அப்ப இந்த $2க்கு இந்த ட்ரேட் உங்களால எடுக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா எடுக்க முடியாது. ஸோ இப்போ உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் செட்டப் கண்டிப்பா வொர்க் ஆகாது. ஓகே. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து டார்கெட் இங்கருந்து நீங்க ஒரு 50 பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கலாம். 4550 வரைக்கும் நீங்க டார்கெட் புஷ் பண்றீங்க. இது வந்து 1 ஃபார் 5 ரிஸ்க் ரிவார்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாமே. பட் இந்த ட்ரேட் வந்து உங்களால எடுக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ஏன்? நீங்க எடுக்கிற ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய என்ட்ரிலருந்து என்ட்ரி டூ எஸ்எல் இந்த டிஸ்டன்ஸுக்கு ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ட்ரிக்கும், எஸ்எல்லுக்கும் ஸ்பேஸே குடுக்காம, நம்ம ஒரு ஒரு வாட்டி எஸ்எல் வைக்கிறோம். எஸ்எல் தான் ஹிட் ஆகுதுன்னா, கண்டிப்பா ஹிட் ஆகும். ஒரு ஒரு பஃபர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு சினாரியோ காட்டுறேன். நம்ம குரூப்ல நம்ம குடுத்திருந்த அனதர் ட்ரேட் பேஸ் பண்ணி நான் ஒரு சினாரியோ காட்டுறேன். அதுல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா ஐடியா கிடைக்கும். ஓகே. பட் ரிமெம்பர் என்ட்ரிக்கும், எஸ்எல்லுக்கும் யூ நீட் டூ கிவ் சம் ஸ்பேஸ்.
சம் ரூம் குடுக்கணும். ஓகேங்களா? அப்படி குடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு என்ட்ரிக்கும், எஸ்எல்க்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ரிஸ்க்கா இருக்கணும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அது மாரி உங்களால பண்ண முடியலன்னா, யூ ஷுட் நாட் டேக் த ட்ரேட். ஓகே. ஸோ, இப்போ இன்னைக்கு ஓவரால் கான்செப்ட்டே இத பத்தி தான். பட் இத நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் ரிஸ்க் கால்குலேட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்றது அண்ட் லாட் சைசிங் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அண்ட் எஸ்எல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம யூசுவலி நம்ம இப்போ நான் குரூப்லேயே ஒரு கால் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்க பாருங்க, நம்ம வந்து ஃபோரெக்ஸ் குரூப்ல இந்த மாரி நான் ஒரு கால் ஒண்ணு குடுத்துருக்கேன் லாஸ்ட் வீக். இது வந்து எடுக்க சொல்லி நான் குடுத்துருந்தேன். ஓகே. இந்த ட்ரேட் வந்து இன்னைக்கு வொர்க் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேட்ல வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பை எங்க குடுத்துருக்கேன் 4480ல பை குடுத்துருக்கேன். எஸ்எல் வந்துட்டு நான் $6 குடுத்துருக்கேன். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2.5ல வந்து நான் மினிமம் டார்கெட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து ஈசியஸ்ட் ட்ரேட் செட்டப். சும்மா ஜஸ்ட் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ல இது ஹிட் ஆகக்கூடிய ட்ரேட் செட்டப். ஸோ அதனால தைரியமா குடுத்தேன். பட் இந்த ட்ரேட்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இப்போ நமக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரி நான் வந்து காட்டிர்றேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 4480 கரெக்ட்டுங்களா? 4480 அண்ட் எஸ்எல் வந்து திஸ் இஸ் யுவர் என்ட்ரி. அண்ட் எஸ்எல் வந்து அ 4474. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எஸ்எல். நான் டார்கெட்ஸ் பத்தி இப்போதைக்கு நான் பேசணுன்ட்டு நான் வந்து நினைக்கல. ஓகே. டார்கெட்ஸ் வந்து நம்ம அடுத்து வரலாம். பட் இப்போ நீங்க என்ட்ரி அண்ட் எஸ்எல்ல வந்து நீங்க இங்க பார்க்க வேண்டியது என்ன? இங்க நமக்கு என்ட்ரி அண்ட் எஸ்எல்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே $6 இருக்கு. ஆம் ஐ ரைட்? $6 இங்க இருக்கு அப்டின்னா, இங்க உங்களுடைய என்டயர் கேப்பிட்டல்ல இருந்து $6 லாஸ் ஆகப்போது. வித் a லாட் சைஸ் ஆஃப் 0.01. வெறும் 0.01 லாட் சைஸ்ல உங்களுக்கு $6 லாஸ் ஆகும். ஸோ நீங்க அந்த $6 பெட் பண்ணி 2 டைம்ஸ் நீங்க வந்து ப்ராஃபிட்க்கு புஷ் பண்றீங்க. ஸோ அட் த சேம் டைம் நீங்க இங்க 0.01க்கு பதிலா 0.03 எடுக்கிறீங்கன்னா, இங்க 6க்கு பதிலா $18 லாஸ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டூ கால்குலேட் யுவர் எஸ்எல் அண்ட் கால்குலேட் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இப்போ நம்ம ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்போ நான் ஃபோரெக்ஸ பத்தி பேசினா, இதுலயே ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கும் சொல்லிர்றேன். இதுல ஒரு ஒரு பிகினர் மிஸ்டேக் எல்லாருமே பண்றாங்க. என்னன்னா ஸ்ப்ரெட்ட கால்குலேட் பண்றதில்ல. எத்தன பேர் அத பண்றீங்கன்னு தெரியல. ஸ்ப்ரெட்ட கால்குலேட் பண்ணிட்டு எஸ்எல் கால்குலேட் பண்றதில்ல. அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணு. இப்போ ஸ்ப்ரெட் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஸ்ப்ரெட் வந்து ஒரு $0.1 வந்து ஸ்ப்ரெட் உங்களுக்கு இருக்குன்னா, யூ ஹேவ் டூ கால்குலேட் பேஸ்ட் ஆன் தட். இதுவும் கூட சேர்த்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு 0.03ல எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட்டோட கால்குலேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஓவராலா வந்துரும்? $0.3 வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து லாஸ் ஆகும். ஸோ அத கால்குலேட் பண்ணிட்டு நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. சரி, இப்போ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி அண்ட் எஸ்எல்லுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். இத தான் நம்ம யூசுவலா பண்ண போறோம். என்ட்ரிக்கும், எஸ்எல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ, அதுக்கேத்த மாரி வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ண போறோம். பட் இதெல்லாம் எப்படி பண்றது? இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதில தான் வந்து நமக்கு லாட் சைசிங்க வந்து கால்குலேட் பண்றது எப்படின்றது இப்போ தெரிஞ்சிரும். சரி, இப்போ லாட் சைசிங் கால்குலேட் பண்றது எப்படின்னு நமக்கு தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயினா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ட்ரி அண்ட் எஸ்எல். ஓகேங்களா? டார்கெட்ஸ் கூட செகண்டரி தான். என்ட்ரி அண்ட் எஸ்எல் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா, உங்களால அந்த நீங்க அந்த ட்ரேட எடுக்கவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். என்ட்ரியும், எஸ்எல்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த ட்ரேட எடுக்காதீங்க. நோ மேட்டர் வாட். நமக்கு மார்க்கெட்ல மூவ்மென்ட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னாலும் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இல்ல உங்களுக்கு என்ட்ரிலருந்து எஸ்எல் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த சினாரியோஸ் வரேன். இப்போ லாட் சைசிங் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வரலாம். ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பிளேஸ் பண்றோம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டில வந்து நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்றோம். நிஃப்டில ஒரு 26,000 புட்ல நம்ம வந்து என்ட்ரி பிளேஸ் பண்றோம். அட் த பிரைஸ் ஆஃப் ஒரு ₹80ல வந்து என்ட்ரி பிளேஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்க வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ்லயோ இல்ல 55 பாயிண்ட்ஸ்லயோ நீங்க வந்து எஸ்எல் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. உங்களுக்கு இங்க இருக்கு அப்படின்னு. இந்த எஸ்எல் நீங்க எப்படி பேஸ் பண்ணுவீங்க? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் பேஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. டெல்டா இது எல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாமே ஈசியஸ்ட் திங் தான். பட் ஒன்ஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம், இங்க உங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் திங் நீங்க பார்க்கணும். இப்போ நிஃப்டில நமக்கு லாட் சைசிங் பொறுத்தவரைக்கும் 75 லாட் இருக்கு. ஐ மீன் குவான்டிட்டீஸ் இருக்கு பெர் லாட்டுக்கு. ஆம் ஐ ரைட்? 75 குவான்டிட்டீஸ்ன்றப்போ, நம்ம
ஒரு சிங்கிள் லாட்லயே இந்த 25 பாயிண்ட்ஸ் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகுறது வந்து அப்ராக்ஸிமேட்லி 1875 ஈஸியா லாஸ் ஆயிடும் வித் ஒன் சிங்கிள் ட்ரேட். இப்போ வாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸோ இல்லைனா வந்து ஒரு காமனான ஒரு திங் வந்து சொல்லுவாங்க. ஒரு 50,000 வச்சிருந்தா இல்ல ஒரு 30,000 வச்சிருந்தா கூட நம்மளால ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியும். பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணலாம். ரிஸ்க் ப்ராப்பரா வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லாட்லயே இவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஒரு 20,000 வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதிலேயே உங்களுக்கு 10% ஆஃப் கேப்பிட்டல் ஆல்மோஸ்ட் 10% உங்களுக்கு இங்கேயே காலி. இம்மீடியட்டா 10% இந்த இடத்துலயே உங்களுக்கு காலியாயிடும். இது கூட சேர்த்து உங்களுக்கு புரோக்கரேஜ் இருக்கும். அண்ட் மத்த அடிஷனல் சார்ஜஸ் எல்லாமே கூட சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 1875 இருக்குல்ல. இது வந்து 1930 வரைக்கும் போயிடும். மேக்ஸிமம் லாஸஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் ₹2000 வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் லாஸஸ் அந்த டேல நடந்துரும். அந்த ஒரே சிங்கிள் ட்ரேட்ல. இப்போ நம்ம லாட் சைஸிங் இத பேஸ் பண்ணி தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு யூசுவல் ஒரு கான்ஸ்பிரசி ஒரு தியரி இருக்குல்ல. 30,000 வச்சிருந்தாலே எஃப்1ஓல பண்ணலாம். தயவு செஞ்சு அந்த மாரி யோசிக்காதீங்க. கேப்பிட்டல் கொஞ்சம் அதிகமா வச்சு, ரிஸ்க்க கம்மியா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல சார் என்கிட்ட கேப்பிட்டலே கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு 50,000 தான் வச்சிருக்கேன். இல்ல ஒரு 30,000 தான் வச்சிருக்கேன். நான்லாம் ட்ரேடே பண்ணக்கூடாதான்னா, பண்ணலாம். நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லல. பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா, நீங்க எல்லா ட்ரேட்ஸும் ஃபில்டர் பண்ணணும். புரியுதுங்களா? எல்லா ட்ரேட்ஸுமே நீங்க ஃபில்டர் பண்ணணும். எப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க் லெஸ் தென் 1000 வருதோ, ஒரு லாட்ல லெஸ் தென் 1000 வருதோ, அப்பதான் நீங்க அந்த ட்ரேடே எடுக்கணும். ஆர் எல்ஸ் நீங்க அந்த ட்ரேட எடுக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு இந்த ₹1000ன்றது ஓரளவுக்கு மேனேஜபிள். இந்த 2000ன்றது ஒரு 20,000 கேப்பிட்டல்ல 10% லாஸ்ன்றது இட்ஸ் நாட் அ குட் ட்ரேட். சரிங்களா? 10% நான் பெர்சன்டேஜ் வைஸ்ல பேசுறேன். நீங்க வச்சிருக்கிற கேப்பிட்டல்ல இருந்து பெர்சன்டேஜ் வைஸ்ல பேசுறேன். ஸோ உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லாம நீங்க ஒரு லாட் தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? பட் ஸ்டில் அந்த ஒரு லாட்ல உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா, நீங்க அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு எடுக்காம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து லாட் சைஸிங்க நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. இப்போ உங்ககிட்ட கேப்பிட்டல் இருக்கு. ஓரளவுக்கு அடிக்வேட் கேப்பிட்டல் இருக்கு. இல்ல ஒரு ட்ரேட்லயே வந்துட்டு மேபி ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 400 இல்ல ₹450 தான் வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா, அடிக்கோட இந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா சென்செக்ஸோட குவான்டிட்டி பேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 20 குவான்டிட்டி தான் இருக்கும் ஒரு லாட்டுக்கு. ஓகே. அப்படின்னா வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா, வெறும் 200 தான் லாஸ் ஆகும். இப்போ நம்ம 20லேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் நம்ம பஃபர் பாயிண்ட் வைக்கிறோம், எஸ்எல்க்கு வைக்கிறோம் அப்படின்னா, 400லேருந்து 450 சாரி 500 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். மேக்ஸிமம் லாஸஸே 500 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாரி சினாரியோஸ்ல உங்களுக்கு இந்த இடத்துல 2 டைம்ஸா நீங்க லாட் சைஸ இன்கிரீஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க ஈவன் தோ 2 டைம்ஸ் நீங்க லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணா கூட மேக்ஸிமம் லாஸஸ் அந்த 25 எஸ்எல் பாயிண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் லாஸஸ் ₹1000 தான் போகும். ஸோ இப்படி தான் நீங்க லாட் சைஸிங்க இன்கிரீஸ் பண்றதுக்கு யோசிக்கணும். எல்லா நேரத்துலயுமே என்கிட்ட கேப்பிட்டல் இருக்கு. என்னால இப்போ ஒரு 30,000 வச்சுட்டு 3 லாட் வாங்க முடியும். 5 லாட் வாங்க முடியும். அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லாஸ் ஆச்சுன்னா டபுளா லாஸ் ஆகும், ட்ரிபிளா லாஸ் ஆகும். நீங்க நினைக்கிறத விட ஹையா லாஸ் ஆகும். ஸோ இதனால தான் எஃப்1 ட்ரேடர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா லாஸ் பண்றாங்க. இன்னைக்கு புரோக்கர் காட்டுன ஒரு டேட்டா நான் பார்த்தேன். ஓகேங்களா? புரோக்கர்ஸ் காட்டுன டேட்டாஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க வச்சிருக்கிறதுல கேப்பிட்டல் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ்ல லெஸ் தென் 75,000 கேப்பிட்டல் வச்சிருக்கிற ட்ரேடர்ஸ் ஒரு நாளைக்கு லாஸ் பண்றது 25ல இருந்து 40,000 வரைக்கும் ஒரு நாள்ல லாஸ் பண்றாங்க. இந்த கேப்பிட்டல் எடுத்துட்டு வர ட்ரேடர்ஸ். இத அவங்க அனலைஸ் பண்ண டேட்டா எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எப்படி இவங்க ஒரு சிங்கிள் லாட்ல இவங்க என்ட்ரி எடுக்கல. மேபி இது வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணாங்க. அது கொஞ்சம் பார்க்கும்போது நெறைய திங்ஸ் அதில ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு ரொம்ப டிசிப்ளினா ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு ஒரே ஒரு லாட்ட வச்சு ட்ரேட் எடுக்குறாங்க. ஓகே. அண்ட் அந்த ட்ரேட் இஃப் இன் கேஸ் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா, அடுத்த ட்ரேட்ல 2 லாட்ல இருந்து 5 லாட் வரைக்கும் புஷ் பண்றாங்க. எதனால? சின்ன மூவ்மெண்ட் கிடைச்சா கூட ப்ரீவியஸா நடந்த லாஸஸ ரெக்கவர் பண்ணிறணும். அப்படின்ற ஒரே காரணத்தினால, இந்த அளவுக்கு ஈஸியா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபெயிலியர் இந்த இடத்துல நடந்துருது. உங்களுடைய பார்ட் ஆஃப் த ட்ரேட் செட்டப் தானே. லாஸ்ன்றது உங்களுடைய பார்ட் ஆஃப் த ட்ரேட் செட்டப் தானே. நெக்ஸ்ட் ஏன் திரும்ப சீட் பண்றீங்க அந்த இடத்துல? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு புரோக்கர்ஸால இதுக்கு ஆன்ஸர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. லைக் அத சால்வ் பண்ண முடியல. ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சால்வ் பண்ண முடியல. ஈவன் தோ ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்ற எல்லா திங்ஸும் தெரிஞ்சிருந்தாலும்,
தே ஆர் ஸ்டில் லூசிங் மணி. அதுதான் வந்து புரோக்கர்ஸ் ரொம்ப ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ மற்ற புரோக்கர்ஸ் மாதிரி மற்ற லைக் ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் மாதிரி இந்தியன் புரோக்கர்ஸ் கிடையாது. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபோரெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதே அவங்க ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் இப்போது எக்ஸ்னஸ்ல பண்ணுறீங்க, இல்லை ஈவன் நம்ம ப்ரொமோட் பண்ண சிபிடி மார்க்கெட்டில் பண்ணுறீங்க, இல்லைனா மற்ற எனி புரோக்கர் எந்த புரோக்கர் வேணா இருக்கட்டும், இல்லை ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க, எதுவாக வேணா இருக்கட்டும். ஃபண்டட் அக்கௌண்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி லீகல். கரெக்ட்டுங்களா? பட் நீங்கள் எந்த இதில் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் சார்ஜஸ்லேயே புரோக்கர் உங்களை வச்சு ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்புறமா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டுங்களா? நீங்கள் ஒரு இடத்துல பை பண்ணும்போது ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ்லேயே புரோக்கர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நீங்கள் செகண்டாக தான் ப்ராஃபிட்டே பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ஃபாரின் புரோக்கர்ஸ், அதாவது ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் புரோக்கர்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்லலாம் நீங்கள் வரீங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களால் காட்ட முடியாது. பிகாஸ் ஆஃப் செபி கைட்லைன்ஸ். ஓகே. இது புரோக்கர்ஸ் நினச்சா பண்ணலாம்னு நம்ம சொல்லலாம்ல. மார்க்கெட் ஆர்டர்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு ₹200 நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். புரோக்கர்ஸ் ஏன் ஒரு ₹204 இல்லை ₹202 ஒரு டிஃபரன்ஸில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது? மார்க்கெட் ஆர்டர்ஸில் தானே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நமக்கே தெரியாமல் பேக் எண்டில் பண்ணிடுவாங்களே. செபி இதை பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ புரோக்கர்ஸ் இப்போ வந்துட்டு ஆக்சுவலி லிட்டரலாக சொல்கிறேன், புரோக்கர்ஸ்க்கு இப்போ நிறைய இன்கம் வருது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் புரோக்கர்ஸ்க்கு இந்த இன்கம் ஃபால் ஆகுன்ற ஒரு தாட்டும் கூடவே சேர்ந்து வருது. எதனால? இப்போ வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு நாலேஜ் கிளியரா இல்ல. ஸோ தே வில் பி லூசிங் மனி அண்ட் சூன் தே வில் கோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். அப்படின்ற தாட் வந்து புரோக்கர்ஸ்க்கு ரொம்ப கிளியரா இருக்கு. சாரி. ஸோ மார்க்கெட்ல இருந்து அவங்க சீக்கிரமா வெளியில போயிடுவாங்க அப்படின்ற தாட் வந்து புரோக்கர்ஸ்க்கு கிளியரா இருக்கு. ஸோ இதனால தான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, புரோக்கர்ஸே வந்து இந்த லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு ரொம்ப அதிகமா வந்து ப்ரொமோஷன்ஸோ அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அதிகமான ப்ரையாரிட்டீஸ் கொடுக்குறாங்க. வெறும் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும். ஜெரோதா பார்த்தீங்கன்னா, ஜெரோதா பொறுத்த வரைக்கும் ஜெரோதால அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலே வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஐ மீன் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மே இருக்கு. லேர்ன் பண்றதுக்கு. ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எல்லா பேசிக்ஸும் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ற முடியும். ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? பட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வார்சிட்டி இருக்குல்ல, ஜெரோதா வார்சிட்டி. அதில வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் நாலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அதில கிடைச்சிரும். பேசிக்கா ஒரு ஸ்டாக்னா என்ன? எப்படி வொர்க் ஆகுது? பட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்? எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வொர்க் ஆகும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற திங்ஸ் என்ன? எப்படி இன்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் அதில இருக்காது. ஓகேங்களா? பட் பேசிக்கா ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுற நாலேட்ஜ் அதில இருக்கு. அத வச்சு நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ண முடியுமானா இல்ல. ஓகேங்களா? இப்போ ஜெரோதா வந்து எவால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜெரோதா வந்து நெக்ஸ்ட் ஒரு சில திங்ஸ்க்கு ப்ரமோட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துல ஜெரோதா லேக் ஆகுறாங்க. பிகாஸ் ஜெரோதாவோட ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு. கவர் பண்ண முடியல. ஓகேங்களா? மத்த புரோக்கர்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க ஏஞ்சல் ஒன் எடுக்கிறீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் வந்து இதுக்கான ஒரு சில புரோகிராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏஞ்சல் ஒன் ஒரு சில இடத்துல வந்து ஒரு லேர்னிங் புரோகிராம் மாரி கிரியேட் பண்றாங்க. அங்கங்க வந்து ஒரு ஒரு ஹப் மாரி கிரியேட் பண்ணி, இல்லன்னா வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் மாரி சப் புரோக்கர்ஸ் மூலியமா வச்சு லேர்னிங் புரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. பட் ஏஞ்சல் ஒன் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ இன்டெப்த்தா சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது கண்டக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஏன் இது பண்றாங்க அப்டின்னா, நீங்க ட்ரேட் பண்ண தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தா தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த 2 பேருக்குமே வந்து ப்ராஃபிட் இருந்தா தான் ட்ரேடே பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்களும் ப்ராஃபிட்ல இருக்கணும். ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா தான் நீங்க கன்டினியூஸா ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படி கன்டினியூஸா ட்ரேட் பண்ணா தான் புரோக்கரால ப்ராஃபிட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அதனால புரோக்கர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே புரொவைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ நீங்க இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரமோட் கிடையாது. இப்போ நம்ம பார்ட்னர் பண்ணியிருக்கிற இந்த புரோக்கர் நீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஸ்டாக்ஸ்ல பார்ட்னர் பண்ணியிருக்கோம். எம்ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களும் வந்துட்டு இதே மாரியான திங்ஸ தான் வந்து புரொவைட் பண்றாங்க. எம்ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்கானோடது. தெரியுமான்னு தெரியல எத்தன பேருக்கு. பட் ஷேர்கானோடது. ஷேர்கான் அவங்க வந்து ஒரு ஒரு ஓன் லேர்னிங் பிளாட்ஃபார்மும் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஃபீஸ் வாங்கிட்டு தான் பண்றாங்க. பட் ஸ்டில் அது புரோக்கரேஜ்ல ரிவர்ஸ் ஆயிடும் அந்த ஃபீஸ். அந்த மாரி வந்து அவங்க குடுக்குறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் லேர்ன் பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க அப்படின்றதுனால, புரோக்கரேஜ்ல பிளாக் பண்றாங்க. புரோக்கரேஜ் புரோக்கர் ட்ரேட் புரோக்கர்ல நீங்க ட்ரேட் பண்ண நீங்க கட்டுற ஃபீஸ் வந்து அப்படியே அதில ரிவர்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகும். ஒரு ட்ரேடுக்கு நீங்க ₹20 ஜெனரேட் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் எடுக்கிறீங்களா? குளோஸ் பண்றதுக்கு அன்னதர் 5 ட்ரேட் நீங்க எடுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ₹200. ஸோ அது ஒரு மந்த் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு ₹4000 புரோக்கரேஜ் மட்டும் நீங்க ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. ஃபீஸ் வந்து 25,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 25,000 ஃபீஸ்
இப்போ மந்த்துக்கு 4000 நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அண்ட் நீங்கள் லாங் டேர்மில் அவங்க கூட நீங்கள் சஸ்டைனபிளாக இருப்பீங்க. ஸோ அதை வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. லேர்ன் பண்ணிட்டு வெளியில் போயிடக்கூடாது. நம்ம எப்படியா இருந்தாலும் ஃப்ரீ நாலேஜ் தான் கொடுக்குறோம் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈவன் தோ நமக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும், இந்த இடத்துல டிசிப்ளின் போக வைக்கிறது போயிடுது அப்படின்றது வந்து புரோக்கருக்கு தெரியுது. ஆனா, அது எப்படி ப்ரோ ட்ரேடர்ஸ வந்து அதுலேருந்து வெளியில கொண்டு வரது அப்படின்றது புரோக்கர்ஸ்க்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரேடர் கூட இன்டராக்ஷன் பண்ணும்போது தான் இதுக்கு ஒரு பாயிண்ட்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து என் கூட ஒரு 3 பேர் நம்மளுடைய குரூப்ல இருந்து வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம பேர் சொல்ல முடியாது. ஆனா நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு 3 பேர வந்து நான் எக்ஸ்ட்ராவா கெஸ்ட் மாரி அதில ஆட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. அவங்க ஆட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன அப்டின்னா, ஒரு ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, மார்க்கெட்ல மூவ்மென்ட் எப்படி வேணா மூவ் ஆகுது. நமக்கு ஈவன் தோ ஸ்ட்ரக்சரும் தெரியுது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் தெரியுது. ஆனா நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி மிஸ் பண்றோம் அப்டின்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இம்பல்சிவ் மூவ்மெண்ட்ஸ். வெறும் இம்பல்சிவ் மூவ்மெண்ட்ஸ்னால தான் வந்து நாங்க ஈஸியா இதுல மேனிபுலேட் ஆயிடுறோம். சடனா இப்ப நம்ம பார்க்கும்போது பிரைஸ் ஒரு ₹70ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் சடனா பார்த்தா வித்தின் ஒரு 2, 3 செகண்ட்ஸ்ல ₹95க்கு போகுது. ஸோ இப்படி ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஸோ அதுக்கடுத்து ஒரு அனதர் 5 செகண்ட்ஸ்ல பார்த்தா 110க்கு போகுது. அண்ட் 125க்கு போகுது. ஸோ 125 போகும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிறோம், பிரைஸ் இன்னும் மேல தான் போகப் போகுது. அப்படின்றதுனால நம்ம 130ல வந்து என்ட்ரி குடுக்குறோம். 130ல என்ட்ரி குடுக்குறோம். ஈவன் தோ இது வந்து நமக்கு ரிஸ்க் ட்ரேடுன்னு தெரிஞ்சாலும் ஒரே ஒரு லாட்ல தான் என்ட்ரி குடுக்குறோம். பட் இந்த ஒரு லாட்ல என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா பிரைஸ் என்ன பண்ணுது, 130லேருந்து கட கட கடன்னு ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்ப ₹70க்கு வந்துருது. ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல இம்மீடியட்டா லாஸ் ஆகுது. இப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு? யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? அவங்களுக்கு ப்ராப்பரா மார்க்கெட் வந்து மேல போக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் என்ட்ரி குடுக்கல. ஓகே. பிரைஸ் மூவ் ஆகுறதையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரி குடுக்கல. இவ்வளோ தூரம் பிரைஸ் மூவ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய ஒரு பயம் அவங்களுக்கு என்ட்ரிய வந்து போட முடியல. பட் அட் த சேம் டைம் 130க்கு மேல போகும்போது, அவங்களே அறியாம மார்க்கெட்ல பிரைஸ்ல என்ட்ரி பிளேஸ் பண்றாங்க. ஹைல பிரைஸ்ல வந்து என்ட்ரீஸ பிளேஸ் பண்றாங்க. ஆஃப்டர் தே ஹேவ் என்டர்ட் பிரைஸ் இம்மீடியட்டா லாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இங்க என்ன ப்ராப்ளம்? யாருக்காவது அதுக்கு ஆன்ஸர் தெரியுதா? ஃபோமோ வந்து லைக் இப்போ ஃபோமோ வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 130ல நீங்க ₹200 வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு, போகும். அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபோமோ நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க ஆன்ஸர் சொல்லலாம். ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து இவ்வளோ தூரம் இன்னும் மிஸ் பண்ண போறோம். அதனால நம்ம என்ட்ரி குடுக்குறோம். ஓகேங்களா? பட் இங்க ஃபோமோ மட்டும் கிடையாது. ஃபோமோவ தாண்டி இன்னொரு திங் இருக்கு. நான் இதே திங் பத்தி தான் நம்ம லாஸ்ட்டா எடுத்த ஒரு வெபினார்லயும் பேசியிருந்தேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஃபியர் அண்ட் எமோஷன். சாரி? ஃபியர் அண்ட் எமோஷனா? ஃபியர் அண்ட் எமோஷன். ஃபியர் அண்ட் எமோஷன்ஸ்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 3 இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணல. கரெக்ட்டுங்களா? ₹70ல இருந்து இங்க பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரேடர், இந்த ₹70ல நெனச்சிருந்தா என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா பிளேஸ் பண்ணணும்னு பார்த்திருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனா பண்ணல. ஒன் செகண்ட் இருங்க. இது வேற குறுக்க இருக்கு. ஓகே. அந்த ட்ரேடர் இந்த ₹70ல என்ட்ரிய பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல மேஜரா லேக் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ். ஸோ இந்த இவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா ரூல்ஸ் தெரியல. ஒரு ட்ரேடுக்கு நம்ம எப்படி ரூல்ஸ செட் பண்ணணும்? எப்படி நம்மள ஒரு ட்ரேடுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தெரியல. ஈவன் தோ இவங்க ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பரா லேர்ன் பண்றாங்க. நான் இல்லன்னே சொல்லல. நார்மலா YouTubeல லேர்ன் பண்றவங்க கூட ப்ராப்பரா தான் லேர்ன் பண்றாங்க. பிகாஸ் YouTubeல நாலேட்ஜே இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். தேர் ஆர் சோ மெனி நாலேட்ஜஸ் அவுட் தேர். ஓகேங்களா? கத்துக்கலாம். நெறைய திங்ஸ் கத்துக்கலாம். ஆனா ஸ்ட்ரக்சரா இருக்குமான்னா அது கிடையாது. அதனால தான் வந்து இங்க ரூல்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியல. ரூல்ஸ் நம்ம எப்படி வைக்கணும்? நம்மளுடைய ட்ரேட் செட்டப்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்மள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கு மேஜரா நம்ம பார்க்க போறதே அதுதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்டாப் லாஸஸ் அண்ட் என்ட்ரி. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ தான் நம்ம வந்து ரிஸ்க்ல கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ்ன்னு நம்ம வரும்போது, ஃபர்ஸ்ட் திங்
என்ட்ரீஸ வந்து நான் என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள ஃபோர்ஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். நீங்க இத தான் நீங்க பண்ணணுன்ட்டு நான் உங்கள ஃபோர்ஸே பண்றேன். என்னன்னா, டோன்ட் பிளேஸ் யுவர் ஆர்டர்ஸ் இன் மார்க்கெட். லைக் மார்க்கெட் ஆர்டர்ஸ்ல பிளேஸ் பண்ணாதீங்க. டோன்ட் பிளேஸ் யுவர் மார்க்கெட் ஆர்டர்ஸ். ஒன்லி பிளேஸ் a லிமிட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ஆர்டர்ஸ தயவு செஞ்சு பிளேஸ் பண்ணாதீங்க. ரூல்ல ஃபர்ஸ்ட் திங் இதுதான். ஓகே? எல்லா நேரத்துலயும் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் இதுதான். அன்லெஸ் உங்களுடைய ஆர்டர்ஸோட குவான்டிட்டி நீங்க நெனைக்கிறத விட உங்களால ஹேண்டில் பண்ற முடியறத விட, இல்லன்னா வந்து ஒரு செகண்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகுற ஆர்டர்ஸ விட, நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஆர்டர்ஸ் அதிகமா இருக்குன்னா, அப்ப மட்டும் நீங்க லிமிட்ல தான் பிளேஸ் பண்ணணும். ஆனா லிமிட்ட பஃபர்ல பிளேஸ் பண்ணணும். ஓகே. ஹை ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க மேபி என்கிட்ட வந்து இண்டிவிஜுவலா கேளுங்க. நான் சொல்றது எப்படி பண்ணணுன்ட்டு. பட் நீங்க இப்போ மேக்ஸிமமாவே வந்து இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லாட்ஸ் தான் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு லிமிட் ஆர்டர்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. ஹை வாலடைல் இருக்கு அண்ட் ஹை வால்யூம் இருக்கக்கூடியதுல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு லிமிட் ஆர்டர்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்க ஒரு செக்லிஸ்ட்ட கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செக்லிஸ்ட் தான் உங்களுக்கு உங்களுடைய ட்ரேடிங் ரூல்ஸ அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் கரியர சேவ் பண்ண போற ஒரு செக்லிஸ்ட். இது என்ன செக்லிஸ்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய ஜர்னல். ஸோ இந்த ஜர்னல்ல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேட்ஸுமே நீங்க ஈவன் தோ உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல பார்த்து எடுக்கிறீங்க, இல்ல நானே குடுக்குறேன், இல்ல நீங்களா ஓனா பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா கூட, இந்த ட்ரேட்ஸ்ல நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஈவன் தோ நீங்க இம்மீடியட்டா என்ட்ரிய பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, என்ட்ரிய பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டேக் எ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சார்ட் அப் அனலைஸ் பண்ணுங்க. எதனால இந்த ட்ரேட் கிடைச்சிருக்கு? இல்லன்னா நீங்களே அனலைஸ் பண்றீங்கன்னா, முன்னாடியே ட்ரேட வந்து செக் பண்ணுங்க. இதுல என்னென்ன இருக்குன்றத செக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு சில செக் பாயிண்ட்ட வைக்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீக் ஐ மீன் லாஸ்ட் வெபினார்ல பண்ணியிருந்த இன்டியூஸ்மென்ட் கான்செப்ட். இந்த மாரி இன்டியூஸ்மென்ட் கான்செப்ட்டா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் மேபி வந்து ஒரு ப்ராப்பரா உங்களுடைய என்ட்ரீஸ் வந்து நீங்க டிட்டர்மைன் பண்றீங்க. இந்த என்ட்ரி கிடைக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க என்ட்ரிய. என்ட்ரிய ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. இந்த என்ட்ரிக்கு உங்களுக்கு இந்த என்ட்ரி வரணும்னா, இது வேலிடான என்ட்ரியா நீங்க கண்டுபிடிக்கணும்னா, அந்த என்ட்ரிய எவாலுவேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்ட்ரி நீங்க போய் எவாலுவேட் பண்ணுங்க. எப்படி எவாலுவேட் பண்ணணும்? ப்ராப்பரான இடத்துலேருந்து என்ட்ரி கிடைச்சிருக்கா? ப்ராப்பரா வந்து மார்க்கெட் ரிவர்சல் என்ட்ரி காட்டியிருக்கா? ரிவர்சலுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் காட்டியிருக்கா? ஃபைண்ட் ரிவர்சல். இல்லன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து ப்ராப்பரா மேபி ஒரு ஓபியா இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து ஒரு பிவோட்டா இருக்கலாம். ஸோ இது கூட எல்லாமே சேர்த்து கம்பல்சரி ஒரு செக்லிஸ்ட் இந்த மாரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக் பண்ணுங்க. தட்ஸ் இட். இல்ல நீங்க இதுல வந்து ஒரு 2வது உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னா, ஒரு செக்லிஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு செக் பாக்ஸ் ஒண்ணு போட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இத நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணிட்டு ஒரு டெம்ப்ளேட்டா ரெடி பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க வந்து இத அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு லைக் ஒரு ஷீட் பேசிஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கெட்ச்ல எழுதிட்டு திரும்ப அழிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த மாரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு, இதுதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கா? கன்ஃபர்மேஷன் இருக்கா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா, என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ண போறீங்க. ஆர் எல்ஸ் நோ என்ட்ரி. ஓகே. பட் இதோட உங்களுடைய ட்ரேட் முடியாது. இதோட உங்களுடைய ட்ரேட் நீங்க டைரக்ட்டா என்ட்ரி குடுத்துறணுமானா கிடையாது. என்ட்ரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸிட்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிட்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறது எஸ்எல். எஸ்எல்ல உங்களுக்கு எஸ்எல் எதனால அந்த இடத்துல எஸ்எல் இருக்கு? மார்க்கெட் இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு இந்த மாரி ஒரு லைன் சார்ட் நீங்க பார்க்குறீங்க. கன்டினியூஸா மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் ரிவர்சல் ஆயி குடுத்திருக்கு. அண்ட் மார்க்கெட் இப்படி திரும்ப கீழ வந்து, திரும்பவும் இதே இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே இடத்துக்கு வருது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ட்ரிய இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணணும்னு ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரிய பிளேஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. அண்ட் சப்போர்ட்டுக்கும் அதாவது இந்த இடத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட. ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ இந்த இடத்துல வைக்கிறீங்க. ஓகேங்களா? கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல வைக்கிறீங்க. என்ட்ரி இங்க அண்ட் எஸ்எல் இந்த இடத்துல அண்ட் டார்கெட் இந்த இடத்துல ஆர் எல்ஸ் இதுக்கும் மேல நீங்க புஷ் பண்றீங்க. ப்ரீவியஸ் பிவோட் பாயிண்ட்டோ, இல்ல ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ பிரைஸ் இங்கருந்து இப்படி போகுதுல்ல. ஸோ இங்கருந்து உங்களுடைய என்ட்ரி நீங்க பிளேஸ் பண்ணியாச்சு. டார்கெட்ஸ் நீங்க புஷ் பண்ணியாச்சு. எஸ்எல் இந்த இடத்துல நீங்க டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க. இப்ப ஏன் இந்த இடத்துல நீங்க எஸ்எல் வைக்கணும்? ஒன்ஸ் மார்க்கெட் இது தாண்டி கீழ வருது, இப்படி கீழ பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா, இங்கருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடும்.
அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுச்சுனா மட்டும் தான் அந்த எஸ்எல்லே உங்களால வந்து ப்ராப்பரா வைக்க முடியும். ஸோ, உங்களுடைய எஸ்எல் நீங்க அத பேஸ் பண்ணி தான் வைக்கணும். இல்ல ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இதுக்கு கீழ வந்து வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரா தெரியுதுன்னா, லிக்விடிட்டில என்ட்ரி வைங்க. என்ட்ரிய வந்து மாத்துங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு என்ட்ரி கிரைட்டீரியாஸே கம்ப்ளீட்டா மாறும். ஓகேங்களா? ஸோ, திங்ஸ வந்து சார்ட்டுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய எஸ்எல் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் எஸ்எல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா எஸ்எல்க்கான ரீசன்ஸ கூடவே சேர்த்து எழுதி வைங்க. எஸ்எல்க்கான ரீசன்ஸ ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் வந்து நமக்கு லாங் டெர்ம்ல நம்ம எந்தெந்த இடத்துலலாம் லூஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. எந்த மாரியான எஸ்எல்ஸ்ல உங்களுடைய எஸ்எல்ஸ் அதிகமா ஹிட் ஆகுது அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஸ்எல்ஸ அதுக்கான ரீசன்ஸோட சேர்த்து நோட்டீஸ் பண்ணிவைங்க. அண்ட் எஸ்எல்ஸ்க்கு அப்புறமா டார்கெட்ஸ். டார்கெட் பாயிண்ட்ஸ் எதுக்கு நீங்க இந்த இடத்த டார்கெட் பண்றீங்க? எதனால டார்கெட் பண்றீங்க? ஏன் இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகணும்? எதனால இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும்? ஸோ இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்க. டார்கெட் 1, டார்கெட் 2 இது எல்லாமே வந்து எதனால ரீசன்ஸ் இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஒரு குரூப்ல நான் குடுக்குற டார்கெட்ஸ் எல்லாமே ரேஞ்ச் பேஸ்ட் தியரில குடுத்துருவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னால ப்ராப்பரா ரீசன் சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகும்ன்றது எனக்கு ப்ராப்பரா தெரியும். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். அது கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களே இது ப்ராப்பரா லேர்ன் கூட பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க டார்கெட் பாயிண்ட் நீங்க வைக்கிறதுக்கு, எதுக்கு அந்த இடத்துல நீங்க டார்கெட் பாயிண்ட் வைக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. ரிலையன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. ரிலையன்ஸ் ஒரு 4% மேல மூவ் ஆகும்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, எதனால இந்த 4% வரைக்கும் நீங்க டார்கெட் புஷ் பண்றீங்க? மேல அப்படி என்ன இருக்கு? அந்த இடத்துக்கு ஏன் மார்க்கெட் வரணும்? மேபி லிக்விடிட்டி ஏரியா இருக்கா? ஆர் எல்ஸ் வந்து மேல ஒரு சப்ளை ஜோன் இருக்கா? இல்லன்னா வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா? அப் ட்ரெண்ட்ல கன்டினியூஷன் மூவ்மெண்ட்ல இருக்கா? எதனால நீங்க 4% வரைக்கும் டார்கெட் புஷ் பண்றீங்களோ, அந்த ரீசனும் சேர்த்து எழுதி வைங்க. ஏன் அப்டின்னா, ஈவன் தோ உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகல. நீங்க பிரேக் ஈவன்ல கூட எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இல்லன்னா வந்து ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எக்ஸிட்ல வந்திருக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீசன் நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய டார்கெட் பாயிண்ட் ரீச் ஆயிருக்காது. எதனால டார்கெட் பாயிண்ட் ரீச் ஆகலன்றத, உங்களால ஒரு மந்தோட அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது, அந்த ட்ரேடிங் ஜர்னல்ல உங்களால அத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மிஸ்டேக்ஸ அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா வெளில கொண்டு வர முடியும். அது சரி பண்ண முடியும். அதனால, முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இத பண்ணீங்கன்னா தான் உங்களால இப்போ ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டே பண்ண முடியும். இப்போ புரியுதுங்களா? ஜர்னல் ஏன் இம்பார்ட்டன்ட்? நான் இத்தன நாள் ஜர்னல் இம்பார்ட்டன்ட், ஜர்னல் எடுங்கன்னு சொல்றேன். இது பண்ணா மட்டும் தான் உங்களால ஒரு ட்ரேட் மேனேஜ்மென்ட்ட ப்ராப்பரா பண்ண முடியும். இட் டேக்ஸ் டைம். ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்கு ஒரு ட்ரேடுக்கும் நீங்க இது பண்ணணும்னா, கண்டிப்பா இட் வில் டேக் சம் டைம். பட் திஸ் இஸ் த சேஃபஸ்ட் வே டூ ட்ரேட். ஓகேங்களா? இது நம்ம பண்ணா மட்டும் தான் நம்மளால லாங் டெர்ம்ல சர்வே ஆக முடியும். இப்ப மேபி நீங்க வந்து மார்க்கெட் ஒரு சடன் அப் ட்ரெண்ட் போய்க்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் குடுத்துருப்பீங்க. இங்க ப்ராஃபிட் வந்திருக்கும். மேபி ஒரு ஒரு ₹1,00,000 நீங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் இதே மாரி மூவ்மெண்ட் வருமான்றது உங்களுக்கே தெரியாது. இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரத்துலருந்து இங்க இவ்வளோ தூரம் போச்சுன்றது யாருக்குமே தெரியாது. ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. அத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்திருக்குன்றத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜர்னல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் தி கம்பல்சரி ஒன். ஓகேங்க. நீங்க எப்படி ட்ரேட் பண்ணாலும் சரி, ஜர்னல் எடுக்காம ட்ரேட் பண்ணீங்கன்னா, யூ வில் லூஸ் ஆல் யுவர் மனி. ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ஸ்க்கு வரலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேடுக்கு ஒரு லாட் சைசிங்லயே உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி தான் உங்களுடைய லாட் சைஸ்ல வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லாட்ல உங்களுக்கு ₹2,000 மேல சாரி ₹2,000ல உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, இது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு உள்ள வருதுன்னா, இந்த ட்ரேட நீங்க எடுக்கலாம். ஜஸ்ட் பாஸ் கிவ் மீ எ செகண்ட். ஹலோ, எங்க இருக்கீங்க? எவ்வளோ நேரம் உங்களால வர முடியுங்க? திருவொற்றியூர்ல தான் இருக்கீங்களா? இல்ல லைக் நான் இப்போ வந்து ஓகே. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வரலாம் டாபிக்கு. சரி, இப்போ உங்களுடைய லாட் சைசிங் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு உள்ள வருது
இல்லைனா வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாகவே இதில் தான் இவ்வளோ தான் உங்களுக்கு லாஸஸே இருக்குது அப்படின்னா இந்த ட்ரேடை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு லாட்லேயே மேக்ஸிமம் லாஸஸ் வந்து 500 தான் வருது. அண்ட் அண்ட் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஓவரால் நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரேடுக்கு உங்களுக்கு மேபி வந்து ஒரு 1500 வரைக்கும் நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 3 லாட் நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் 3 லாட் புஷ் பண்ணலாம். பட் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா 3 லாட் போகிறத விட 2 லாட் போகிறது பெட்டர். நீங்கள் ஒரே லாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலை புஷ் பண்ணுறது அதை விட பெட்டர். ஓகே, கம்மியான கேபிட்டல் இருக்குன்னா தயவு செஞ்சு கம்மியான லாட் சைஸில் புஷ் பண்ணுங்கள். எல்லா ட்ரேட்ஸும் எடுக்கணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. கரெக்டான 5 ட்ரேட் எடுத்தால் கூட போதும். 100 ட்ரேட் கிடைக்குது, 100 ட்ரேடுமே எடுப்பேன், 100 ட்ரேடில் எல்லா ட்ரேடும் எனக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 5 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா யூ வில் லூஸ் யுவர் என்டையர் கேபிட்டல். என்டையர் கேபிட்டல்ன்றதை விட கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுறது F1. ஓகேங்களா? ஏடிஎம்ல ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதுவும் ஆப்ஷன் பையிங்கில். இந்த மணியில் போனீங்கனாலும் சரி, இல்லை அவுட் ஆஃப் த மணியில் போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் குட் ரிட்டர்ன்ஸ் இருக்கா ரேஷியோஸில் இல்லை நீங்கள் ஆவரேஜஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸ். அவுட் ஆஃப் த மணியில் உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் தானே கிடைக்குது. நமக்கு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு மூவ் ஆகுது. எல்லா நேரத்தில் அப்படி மூவ் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் டிக்கே தான் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 20,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு 3 ட்ரேடில் 5 ட்ரேட் கண்டினியூஸாக லாஸ் ஆகுது. ஒரு ட்ரேடுக்கும் வந்து நீங்கள் 1500 நீங்கள் லாஸ் வைக்கிறீங்க. ஓகேங்களா? 5 ட்ரேட் கண்டினியூஸாக லாஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 7500 ருபீஸ் இந்த இடத்துல ஈஸியாக லாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் லெஃப்டாக இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் வந்து உங்ககிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12,500 தான் கேபிட்டலே இருக்குது, பேலன்ஸே இருக்குது. இந்த 12,500ல் நீங்கள் மேபி அட் த மணியில் உங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். அடிக்வேட் கேபிட்டல் தான் எடுக்கலாம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இஃப் இன்கேஸ் இந்த கேபிட்டல் இதை விட குறையுது, மேபி ஒரு 3000 ஒரு 9000 வருது, இல்லைனா வந்து ஒரு 5000 வரைக்கும் உங்களோட கேபிட்டல் நீங்கள் தெரியாமல் குறைச்சிட்டிங்க, அதிகமாக ட்ரேட் எடுத்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களால் ஒரு சஃபிஷியன்ட் ட்ரேடு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு போதுமான கேபிட்டலே இல்லை. ஸோ வேறு சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் அட் த மணியில் எடுக்க மாட்டீங்க, அவுட் ஆஃப் த மணியில் போய் எடுப்பீங்க. பிகாஸ் உங்களால் அங்கே தான் பை பண்ணவே முடியும். அப்படின்ற சுச்சுவேஷனில் அவுட் ஆஃப் த மணிக்கு போவீங்க. அவுட் ஆஃப் த மணியில் ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட் எடுப்பீங்க. ஸோ இதுதான் யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ இங்கே அதிகமான லாட் சைஸ் எடுத்து ஈவன் தோ இந்த இடத்துல வந்து டிக்கே தான் ஸ்டார்ட் ஆகும், டிக்கே தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்துமே நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும், லாஸஸை ரெக்கவர் பண்ணி ஆகணும், நம்மளே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே அதிகமாக லாஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற இந்த 5000மே ஜீரோ ஆக்கிடும். இதுதான் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணணும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் பர் ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றதை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிட்டர்மைன் பண்ணணும். ஹையர் லாட் சைஸிங்லாம் போகக்கூடாது. ஈவன் தான் என்கிட்ட ஒரு 5 lakh கேபிட்டல் இருக்குது, நான் ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக நான் லாட் சைஸிங் வைக்கிறேன் அப்படின்னா கூட அந்த 5 lakhல ஒரே நாளில் நீங்கள் 2 lakh லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? அப்படி பண்ணுறது ஒரு குட் ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாட் சைஸிங்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடி பண்ணுங்கள். என்ட்ரிக்கும் லாட் சைஸிங் என்ட்ரிக்கும் எஸ்எல்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி லாட் சைஸை டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாட் சைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணணும்னா என்ட்ரி அண்ட் எஸ்எல் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு லாட் பண்ணணுமா, 2 லாட் பண்ணணுமா, 10 லாட் பண்ணணுமான்றதை இதுக்கு அடுத்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. சேம் கோஸ் ஃபார் ஃபோரெக்ஸ். சரிங்களா? எல்லாத்துக்குமே சேம் கான்செப்ட் தான். நமக்கு இங்கே என்ட்ரி கிடைக்குதுன்னா 0.05 லாட்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஃபோரெக்ஸில், இல்லை கோல்டில். எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது, சின்ன எஸ்எல் தான். மேபி இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே சினாரியோ இந்த இடத்துல எனக்கு பை கிடைக்குது 4500ல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ எனக்கு பை கிடைக்குது. எஸ்எல் வந்துட்டு நான் வந்து ஒரு 4495ல் வந்து நான் எஸ்எல் வைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு எஸ்எல் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட், வெறும் $5 தான். நான் இந்த இடத்துல வந்து மேபி நான் ஒரு $30 வரைக்கும் என்னால் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து 0.06 எடுப்பாங்க. இஃப் இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் தான். $30 இம்மீடியட்டாக லாஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன டார்கெட் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே புஷ் ஆச்சுன்னா கூட நமக்கு இங்கே ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் எடுத்துடலாமேன்றத அதை தான் வந்து இங்கே புஷ் பண்ணியிருப்பாங்க. பட் லாஸ் ஆகும்போது நமக்கு எவ்வளோ தூரம் ஹையாக லாஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. மோஸ்ட்லி அதனால தான் ஹையர் லாட் சைஸிங் என்ட்ரி கொடுக்குறோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஹையர் லாட் சைஸிங் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணாதீங்க.
அப்படியே நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது, சாரி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அடிக்குவேட்டாக இருக்குது, கரெக்டாக ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மட்டும் ஹையர் லாட் சைஸ் போங்க, இல்லைனா ஹையர் லாட் சைஸ் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய பேர் இதில் தான் பண்ணுறீங்க. ஃபுல்லாக காட்டணுமா? சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் வரேன். டாபிக் இன் த சென்ஸ், இப்போ நம்ம குரூப்ஸில் கொடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் பற்றி நான் வரேன். சரிங்களா? குரூப்ஸில் வந்து இப்போ நான் இன்னைக்கு ட்ரேட் நான் எதுவுமே ப்ளேஸ் பண்ணல. பிகாஸ் ப்ரீவியஸாக இருந்த அந்த ட்ரேடர் தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் இன்னைக்கு ப்ரோக்கர் கூட மீட்டிங்ன்றதால இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ட்ரேட் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ நான் ப்ரீவியஸாக கொடுத்துருந்த இதே ட்ரேட் தான். இப்போது நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரேட் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க? இப்போ நான் அதுக்கு வரேன். சரிங்களா? இது வந்து உங்களுடைய கைட்லைன்ஸ். ஸோ இது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. என்ட்ரீஸ் அண்ட் எஸ்எல் அண்ட் ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே வந்துட்டு நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதை மட்டுமே கம்ப்ளீட்டாகவே நம்ம எடுக்கணும், அதை மட்டுமே நான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு யூஸ்வலி என்ன கொடுத்துருவேன், என்ட்ரி கொடுத்துருவேன், எஸ்எல்ஸ் கொடுத்துருவேன் அண்ட் வந்து டிபி கொடுத்துருவேன். கரெக்டுங்களா? ஒன்ஸ் உங்களுடைய என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்குவேட் லாட் சைஸிங்கில் மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்கள், ஹையர் லாட் சைஸிங்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே? பட் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக் கொடுக்குது, நான் கொடுத்துருக்கிற டிபி ரீச் ஆயிருக்காது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ், இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பிரேக்கே கொடுக்குது, இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணுது, ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸை இங்கே கொண்டு வந்து வைக்காதீங்க, இங்கே வைங்க. பிரேக் ஈவனில் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வரணும். ஓகேங்களா? இல்லைனா பிரேக் ஈவனும் மார்க்கெட் ரிவர்சல் ஏரியாவும் ஓரளவுக்கு சேமாக இருக்குன்னா ஸ்டாப் லாஸஸை பாதியாக இல்லைனா வந்து 3-4 குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு குறைச்சிருங்க. இப்போ இங்கேருந்து வந்து 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா, இப்போ 4 பாயிண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸஸோட சைஸை இங்கேருந்து வந்து 3 பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெறும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபைன். சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி வந்து ட்ரெயில் பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே? அண்ட் என்ட்ரிஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுவீங்க, ஸ்டாப் லாஸஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் டேரெக்டாக மார்க்கெட்டை நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டார்கெட் பண்ண போகிறீங்க, டார்கெட் பாயிண்ட்ஸ். கரெக்டுங்களா? மார்க்கெட் உங்களுக்கு ப்ரைஸ் மேலே மூவ் ஆக டார்கெட் பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. நான் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது தனியாக சொல்கிறேன், லைக் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபிக்ஸ்டாக இதுக்கு மேலே டார்கெட் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு டார்கெட் புஷ் பண்ணாதீங்க. ஓகே? நான் ஏதோ ஒரு திங்ஸ் நான் பார்த்துருப்பேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் குரூப்லேயே. நான் அந்த திங்ஸ் எதனால நான் பார்த்தேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், குரூப்லேயே நான் சொல்லுவேன். பட் நான் எதுவுமே சொல்லலை, வெறும் டார்கெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் அந்த டார்கெட்டுக்கு போகும்போது ஸ்டாப் லாஸஸ் மட்டும் ட்ரைல் பண்ணுங்கள், டார்கெட்ஸ் கூட சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேபி நான் ஒரு சென்செக்ஸில் ட்ரேட் கொடுத்தேன். லாஸ்ட்டு வந்துட்டு சென்செக்ஸில் தான் ஒரு நல்ல ட்ரேட் நமக்கு கிடச்சதில்ல, பாயிண்ட்ஸ் கிளியராக கொடுத்தது ட்ரேட்ஸ் வந்து அதுதான். ஓகே? சென்செக்ஸில் நான் வந்து 140 எக்ஸிட் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக. பட் ப்ரைஸ் வந்து 160 வரைக்கும் போச்சு. அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் பாயிண்ட்ஸ், நான் 140 நான் கிளியராக சொல்லியிருந்தேன் எக்ஸிட்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? நான் கூடவே சேர்த்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தேன். 125 இருக்கும்போது ஹோல்ட் பண்ணுங்கள், எக்ஸிட் ஆகாதீங்க, 140க்கு புஷ் பண்ணுறது வரைக்கும் நான் கிளியராக வந்து கைட்லைன்ஸ் இருந்துச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டார்கெட்ஸுக்கும் அதுக்கு மேலே மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நான் மேபி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்களே அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை வந்து மார்க்கெட் ஒரு மேஜர் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் கொடுக்குது, அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா, இப்போ 140ன்ற டார்கெட்டை டேரெக்டாக 200க்கு மாற்றிட்டு 140 கிட்ட ப்ரைஸ் வரும்போது 120க்கு எஸ்எல் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் மிஸ் ஆகாது. உங்களுடைய என்ட்ரிஸ் வந்து மேபி ஒரு 50 ருபீஸ், நம்ம லாஸ்ட் ட்ரேட் மாதிரி 50 ருபீஸில் என்ட்ரி இருந்திருக்கும். 50 ருபீஸில் நம்ம 140ல் புக் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இந்த இடத்துல. பட் ப்ரைஸ் உங்களுக்கு மேலே போக போக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸஸை ட்ரெயில் பண்ணிகிட்டே வாங்க. 130க்கு போங்க. ப்ரைஸ் வந்து 140லேருந்து 170க்கு போகுது அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் வந்து 145ல் வைங்க.
150 வைக்கக்கூடாது, 145 வைங்க. ஜஸ்ட் சைக்காலஜி திங் தான். 145 வைங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் வந்து ஒரு 190 வரைக்கும் போகுதுன்னா 165ல ஸ்டாப் லாஸ் வைங்க. 200க்கு போகுதுன்னா புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. அதுக்கு மேல புஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல்ஸ வந்து புஷ் பண்றது தப்பில்ல. ஓகே. பட் எல்லா மூவ்மெண்ட்டும் எனக்கு வேணும், நான் எல்லாமே எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் இத விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, லாட் சைசிங் இன்க்ரீஸ் பண்றது வின்னிங் ட்ரேட்ஸ்ல மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போதும். அதுவும் நீங்க எப்படி பண்ணணும் வின்னிங் ட்ரேட்ஸ்ல, இது வந்து நெறைய பேர் வந்து லாட் சைசிங்க வின்னிங் ட்ரேட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அத நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு என்ட்ரி நீங்க பிளேஸ் பண்றீங்க. என்ட்ரி அட் ஒரு ₹100 நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்றீங்க. அண்ட் ₹80ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 20 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல எஸ்எல். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு லாட் சைசிங் பேஸ் பண்ணி நீங்க சென்செக்ஸ்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சாரி, சென்செக்ஸ்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த லாட் சைசிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ இந்த இடத்துல லாஸ் ஆகும்னா, வெறும் ₹400 தான் லாஸ் ஆகும் ஒரு லாட்ல. சரிங்களா? ஒரு லாட்ல வெறும் ₹400 தான் லாஸ் ஆகும். நீங்க வந்து இதுக்கப்புறமா நீங்க லாட் சைசிங் இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னா, ஒன்ஸ் பிரைஸ் இங்கருந்து மேல போகணும். வின்னிங் ட்ரேட்ஸ்ல தான் நீங்க வந்து லாட் சைசிங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. ஒன்ஸ் பிரைஸ் மேல போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகணும்ல. ரிவர்ஸ் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 115 வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பிரைஸ் வருது. ஓகே. பட் இதுக்கு அடுத்து பிரைஸ் நீங்க இன்னொரு இடத்த நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இதுக்கு மேல பிரைஸ் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா, பிரைஸ் இன்னும் ஃபால் ஆயிடும். அப்படின்றத ஒரு இடத்த நீங்க வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னா, நீங்க லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 115ல. கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, தயவு செஞ்சு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகே. சரி, இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாரி வந்து இங்கருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேல போயிடும். ஆர் எல்ஸ் இதுக்கும் கீழ வந்துச்சுன்னா ஃபால் ஆயிடும். ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வரைக்கும் கீழ வந்துச்சு. ஏதோ மேபி இந்த இடத்துல என்ட்ரி குடுக்கலாம். எக்ஸ்ட்ரா லாட்ஸ் என்ட்ரி குடுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க வந்து செக் பண்ணலாம். இதுக்கும் மேல ஃபால் ஆச்சுன்னா பிரைஸ் கீழ போயிடும். அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ணணும்? நீங்க எக்ஸ்ட்ரா எடுக்க போற என்ட்ரில இருந்து கீழ இன்னொரு பிவோட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இந்த இடத்துக்கு வித் ஆடட் லாட் சைஸ் மேபி இன்னும் ஒரு லாட் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா கூட, ஆடட் லாட் சைஸோட சேர்த்து இந்த இடத்துக்கு நியூ பிவோட் பாயிண்ட்க்கு வரும்போது, இல்லன்னா நியூ ஆவரேஜ். நியூ ஆவரேஜ்க்கு வரும்போது பிரைஸ் இங்க பிரேக் ஈவன்ல இருக்கணும். ஓகே. பிரைஸ் பிரேக் ஈவன்ல இருக்கணும். இங்க லாஸ் ஆகுற மாரி வருது. பிரேக் ஈவன்ல வரல. லாஸ் ஆகுற மாரி வருதுன்னா, இந்த அளவுக்கு லாஸஸ் இருக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய பாயிண்ட் இருக்கணும். அதாவது உங்களுடைய ஓவரால் ட்ரேடுக்கான லாஸஸ் எவ்வளோ இருக்கணுமோ, அதுவரைக்கும் தான் லாஸஸே இருக்கணுமே தவிர, அதுக்கு மேல லாஸஸ் வந்து வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேக் ஈவன்ல வைக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. பிரேக் ஈவனுக்கும் கீழ போறது தப்பான விஷயம் அது. பிகாஸ் ஒரு வின்னிங் ட்ரேட லூசிங் ட்ரேடா மாத்தாதீங்க. சரிங்களா? ஸோ லாட் சைஸிங் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கே வந்து நீங்க இவ்வளோ திங்ஸ நீங்க பார்க்கணும். சும்மா நான் இப்போ பிரைஸ் மேல போகுது. அதனால நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்படி பண்ணக்கூடாது. ரிவர்ஸ் ஆச்சுனாலும் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது எந்த இடத்துல நம்ம லாட் சைஸிங்க கரெக்ட்டா என்ட்ரி குடுக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி எவ்வளோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பிரைஸ் பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, பிரேக் ஈவன்ல இருக்கான்றது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான், நீங்க என்ட்ரி, எக்ஸ்ட்ரா லாட்ஸ பிளேஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வின்னிங் ட்ரேட்ஸ்ல. லூசிங் ட்ரேட்ஸ்ல டோன்ட் இன்கிரீஸ் யுவர் லாட் சைஸ். ஆவரேஜ் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ₹100ல சேம் திங். ₹100ல என்ட்ரி குடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் வந்து சேம் ₹80ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு இந்த இடத்துல ₹91க்கு பிரைஸ் வந்துருச்சு. இல்லன்னா வந்து ஒரு ₹86க்கு பிரைஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி திஸ் இஸ் எ லூசிங் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பிரைஸ் இங்கருந்து அகைன் ஒரு 94க்கு போகும். 94க்கு போயிடுச்சுன்னா நான் எக்ஸிட் குடுக்கணும். எக்ஸிட் குடுத்துறலாம். பட் 86ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லாட் ஆட் பண்ணிட்டு, 94க்கு போனதுக்கு அப்புறமா ப்ராஃபிட்ல வரலனா கூட பரவால்ல. லாஸஸ் இல்லாம எக்ஸிட் ஆயிரலாம்னு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா லாட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா, 86லேருந்து இம்மீடியட்டா 79க்கு வந்துரும். இம்மீடியட்டா எக்ஸ்ட்ரா லாஸஸ் ஆகும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாரி லாட் சைஸிங்க இன்கிரீஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது? இது மாரி பண்றதுனால தான் அதிகமான லாஸஸே நடக்குது. இது நான் புரோக்கரோட ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, நான் இதெல்லாம் நான் இனிஷியலா நான் பண்ணிட்டு இருந்த மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? என்னால அத வந்து இம்மீடியட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. அது அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். பட் இட் வில் டேக் சம் டைம். பட் ஒரு புரோக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, அவங்க இத ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால பண்ண முடியல. ஏன்னா சைக்காலஜி தான் ப்ராப்ளம். இந்த சைக்காலஜி தான் ஒரு ஒரு மேஜரான ஒரு கேம் இங்க விளையாடிருது. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இத ப்ராப்பரா செக் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க லாட் சைஸ இன்கிரீஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா?
வேறு ஏதாவது எப்படி நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி? சரி, இப்போது நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வரேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஈவன் ஆஃப்டர் யூ மேட் இன்டு அ லாஸஸ், ஈவன் ஆஃப்டர் யூ ஹேவ் லாஸ்ட் அ ட்ரேட், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு திங் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி வச்சிருக்கிற கேபிட்டலே ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால இங்கே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா தேர்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கேபிட்டல் இருக்காது. இதனாலேயே நிறைய எக்ஸ்ட்ரா லாஸஸ் நடக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், இந்த லாட் சைசிங் பேஸில் இருக்கிற எந்த திங்ஸையுமே ட்ரேட் பண்ணாதீங்க. மெயினாக சொல்கிறது வந்து F1O. கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா தயவு செஞ்சு F1Oவில் ட்ரேடே பண்ணாதீங்க. அதை மறந்துடுங்க. உங்கள்கிட்ட ஈக்விட்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதும். ஈக்விட்டியில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் கெயின் பண்ணுங்கள். அண்ட் ஈக்விட்டியில் டிக்கேன்ற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக ட்ரேட் எடுத்துக்கோங்க. நல்ல ட்ரேட்ஸு கூட உங்களுக்கு ஈக்விட்டியில் கிடைக்கும். சரிங்களா? F1Oவில் அந்த மாதிரி கிடையாது. F1Oவில் ரிஸ்க் ட்ரேட்ஸ் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா இதை விட்டுருங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்குது, கேபிட்டல் நிறையா வச்சுருக்கேன், ஓரளவுக்கு நான் வந்து ஒரு 1.5 லேக் வரைக்கும் நான் ஒரு கேபிட்டல் வச்சுருக்கேன், என்னால் வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு ப்ராப்பராக தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்கன்றது கேரண்டி கிடையாது. மார்க்கெட்டில் கேரண்டீடாக எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10% ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா அடுத்த நாள் நம்ம வந்து ஒரு 20% லாஸ் பண்ணலாம். சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம லாஸஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயத்துக்கு வரேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் லாஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, பட் லாஸஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போக போகுது, கன்ஃபார்மாக தெரியுது, வால்யூம் அந்த இடத்துல டிக்ளைன் ஆகுது, உங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் டிட்டர்மைன் பண்ண ட்ரேட்லேயே தான் சொல்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியுதுன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுருக்கீங்க, 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸில் லாஸஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 750 பாயிண்ட்ஸில் லாஸ் இருக்கும்போது எக்ஸிட் ஆகலாம். நீங்கள் 250 பாயிண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஸஸை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, என்னன்றதையும் சொல்லிடுறேன். ப்ரைஸ் நம்மளுடைய என்ட்ரி ஏரியாவுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா? இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு லாஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பிள் திங், ஈக்விட்டிலையோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சார்ட்டில் பேஸ் பண்ணி இதுதான் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. மேபி இது வந்து ஒரு 15 மினிட்டோட ஆர்டர் பிளாக், சாரி ஒரு 1 ஹவரோட ஆர்டர் பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு 1 ஹவரோட ஆர்டர் பிளாக். இந்த 1 ஹவரோட ஆர்டர் பிளாக் நீங்கள் ரிஃபைனே பண்ணலை அப்படின்னா இங்கேருந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் மேபி ஒரு 250 பாயிண்ட்ஸில் என்ட்ரி இருக்கும். எஸ்எல் வந்துட்டு 230 பாயிண்டில் இதோட எண்டு இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பை கேண்டல்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே 250க்கு வரும்போது நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவீங்க. பட் இது நீங்கள் ரிஃபைன் பண்ணிங்கன்னா அது 250ல் என்ட்ரி இருக்காது, 236 ருபீஸில் என்ட்ரி இருக்கும். ஓகே, 236 ருபீஸில் என்ட்ரி இருக்கும். பட் இங்கே என்ன ஒரே ஒரு திங்னா இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம். 250லேருந்து 236லேருந்து எங்கே வேணாலும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா இங்கேயே வந்துட்டு எனக்கு லாஸ் ஆகுது, நான் 250லே என்ட்ரி கொடுத்துட்டேன், 236 வரைக்கும் எனக்கு ப்ரைஸ் வருது, எனக்கு இதுக்கு நடுவில் லாஸ் ஆகுது, அதனால் நான் எக்ஸிட் ஆகுறேன்னா இங்கே எக்ஸிட் கொடுக்காதீங்க. இந்த 236லேருந்து 230க்கு ப்ரைஸ் வரும் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு இதுக்கு நடுவில் ப்ரைஸ் ஃபால் ஆகி வரும்போது ஓகே நமக்கு லாஸ் தான் ஆக போகுது, கன்ஃபார்மாக லாஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் டெட்டர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 230 வரைக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது, 232 கூட நீங்கள் எக்ஸிட் கொடுத்துடலாம், தப்பே இல்லை. வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான். இங்கே ஈக்விட்டியில் எடுக்கிறீங்க, நிறைய குவான்டிட்டிஸ் எடுப்பீங்க, முன்னாடி எக்ஸிட் கொடுக்குறது தப்பு கிடையாது, எக்ஸிட் கொடுத்துடலாம். 2 பாயிண்ட் நீங்கள் சேவ் பண்ணால் கூட மேபி இங்கே நீங்கள் ஒரு 500 குவான்டிட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் நீங்கள் 1000 ருபீஸ் நீங்கள் லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லாஸஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்து பண்ணுங்கள்.
ஒரு லூசிங் ட்ரேடை மேனேஜ் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆஃப்டர் ஆஃப்டர் யூ ஹேவ் மேட் இன்டூ லாஸஸ் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரேடை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் லாஸஸ் பண்ணுறீங்கனாலே மேனேஜ் பண்ணி தான் ப்ராப்பராக தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஒரு என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, எஸ்எல்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, டார்கெட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சைக்காலஜி ப்ராப்பராக ஃபாலோ தான் பண்ணியிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் மேட் இன்டூ லாஸஸ். பரவாயில்ல, லாஸஸ் ஆனாலும் அடுத்த ட்ரேடுக்கு உங்களுக்கு கேபிட்டல் இருக்குன்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக ட்ரேடை ப்ளேஸ் பண்ணாமல் அடுத்து ஒரு குட் ட்ரேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மேஜராக ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஈவன் தோ இப்போ நீங்கள் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரேடே உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும், அண்ட் செகண்ட் ட்ரேடுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கா, செகண்ட் ட்ரேடும் லாஸ் ஆச்சுன்னா தேர்ட் ட்ரேடுக்கு கேபிட்டல் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். முன்னாடியே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈவன் தோ எனக்கு 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் என்கிட்ட 6வது ட்ரேட் எடுக்கிறதுக்கு கேபிட்டல் இருக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கேபிட்டல் இல்லை கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வெறும் ஒரு லாட்டில் வச்சு பண்ணால் என்னால் அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட கேபிட்டலே கிடையாது அப்படின்னா, நான் ஒரே ஒரு திங்கை அட்வைஸ் பண்ணுறேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இருக்குல்ல, வச்சுருப்பீங்கள்ல. நீங்கள் வந்து மேபி ஒரு ஃபிபோனாச்சி பேஸ்டு ட்ரேடராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெண்ட் இன் பெஸ்ட் ட்ரேடராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேடர், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் வருதுன்னு பாருங்கள். வின்னிங் ஸ்ட்ரீக் வர்றது வந்து செகண்டரி. லூசிங் ஸ்ட்ரீக் கண்டினியூஸாக அந்த ட்ரேட் லூஸ் ஆகுதுன்னா எத்தனை வாட்டி லூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதோடைய ரிஸ்க் ரிவார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? கடைசி ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு மாதத்துக்கு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுடைய சைக்காலஜி பேசிஸில் செக் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு லாஸஸ் ஸ்ட்ரீக் கண்டினியூஸ் ஆகுது, எத்தனை வாட்டி உங்களுக்கு கண்டினியூஸாக லாஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். அத்தனை ட்ரேட்ஸுக்கும் லாஸ் ஆச்சுனாலும் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னா அந்த ட்ரேடிங் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. வேறு சாய்ஸே கிடையாது. அதிகமாக லாஸஸ் ஸ்ட்ரீக் இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. அண்ட் அதுக்கடுத்து வின்னிங் ரிவார்ட்ஸ், ரிஸ்க் ரிவார்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, 1:2 இருக்கா, 1:1.5 இருக்கா, 1:1.5ல தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 1:2க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ட்ரேடாக இருந்தாலும் தைரியமாக எடுக்கலாம். ஓகே, 1:3 1:5 மாதிரி இருக்குன்னா ஹையர் த ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் போகிறீங்கன்னா லோவர் த ப்ராபபிலிட்டி. ஓகே, அந்த ட்ரேட் வந்து இப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் போகுன்ற அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 1:20லாம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா 1:8 தான் போகும். 20லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஓகே, அந்த ட்ரேட் அவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் இருக்கான்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டாட்ஸில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஈவன் தோ இப்போ நம்ம 4 ட்ரேட் கண்டினியூஸாக லாஸ் ஆகுது, 5வது ட்ரேட் அண்ட் 6வது 2 கண்டினியூஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் ஈவன் தோ 4 ட்ரேட் லாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு ட்ரேடில் நம்மளால் பிரேக் ஈவன் பண்ண முடியுமான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லை அடுத்து எத்தனை ட்ரேடில் நம்மளால் பிரேக் ஈவன் பண்ண முடியுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டே பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் லாட் சைசிங் மேனேஜ்மெண்ட்டே பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன்ஸ் இஃப் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டேவை முடிஞ்சால் தவிர்த்துட்டு கூட போயிடுங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. அந்த டேயில் நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா பரவாயில்ல. அந்த டேயில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லாஸஸ் தவிர்த்துட்டீங்க. தப்பான ஆப்போசிட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தா நல்ல லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால் வந்து அந்த நாளில் உங்களுடைய சைக்காலஜி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய கேபிட்டல் சேவ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. கண்டினியூஸாக நம்மக்கிட்ட மார்க்கெட் இருக்கும். பொறுமையாக கூட நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா லாஸஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஓகே, லாஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய சைக்காலஜி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் செகண்டு, நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை பொறுமையாக மேனேஜ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு திரும்ப திரும்ப ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணுன்ற ரீசனே கிடையாது. பொறுமையாக நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணாலே போதும். நீங்கள் ஈவன் தோ லாஸ் பண்ணால் கூட அடுத்த ட்ரேடில் உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கும். கேபிட்டல் உங்ககிட்ட ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லூசிங் ட்ரேட்ஸில் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் ட்ரேட்ஸை கொஞ்சம் அதிகமாக ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக வின்னிங் ட்ரேட்ஸ் நான் வச்சுக்கிட்டே இருந்து லாஸ் பண்ண விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணாதீங்க. வின்னிங் ட்ரேட்ஸ் இருக்குன்னா ஈவன் தோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்தாலும் அந்த ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரணும், இல்லை பிரேக் ஈவனுக்கு மேலே கொண்டு வரணும். யூஸ்வலாக பிரேக் ஈவன் பண்ணும்போது ப்ரோக்கரோட சார்ஜஸும் சேர்த்து பிரேக் ஈவன் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் லாஸ் ஆச்சுன்னா கூட ஈவன் தோ பிரேக் ஈவனில் க்ளோஸ் ஆச்சுன்னா கூட உங்கள் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் ஆகாது. இல்லையா பிரேக் ஈவனில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணிங்கன்னா தான் உங்களால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ண முடியும். இது பண்ணால் தான் ட்ரேடிங் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே பண்ணோன்னா ஒரு ட்ரேட்க்கான மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது எல்லாமே பண்ண முடியாது. ஜேர்னல் இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஜேர்னல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜேர்னல் தான் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களால் ஜேர்னலே பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ட்ரேடிங் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 5 ட்ரேட் லாஸ் ஆச்சுனா கூட 6வது ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கா? அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதே ஒரு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் தான். அதை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மற்ற திங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரி. இப்போது ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி நான் மேஜராக சொல்ல வந்ததே இந்த ஒரு திங் தான். பட் இன்னும் ஒரே ஒரு திங் இருக்குது. அது என்னன்னா வந்து நம்ம எம்ஸ்டாக்ஸ் கூட தானே பார்ட்னர் வச்சுருக்கோம். ஸோ எம்ஸ்டாக்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ நானும் மற்ற புரோக்கர்ஸில் ட்ரேட் பண்ணுறேன். நான் யூசுவலாக ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு கோடக் செக்யூரிட்டிஸில் ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அதில் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஃபார் நவ். இப்போ வரைக்கும் எனக்கு அதில் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு இல்லை, நான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ கிடையாது. எல்லாருக்குமே வந்து ₹10 ஆவது சார்ஜஸ் பண்ணுறாங்க per ஆர்டருக்கு. பட் நீங்கள் ஒரு நார்மல் ஜென்ரிக் புரோக்கர் நீங்கள் போகிறீங்க, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், மற்ற புரோக்கர் நீங்கள் எது போனாலும் சரி, F1 ஒரு ட்ரேடுக்கு ஒரே ஒரு F1 ட்ரேடுக்கு நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ₹20 சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு another ₹20. ஸோ இது வந்து சார்ஜஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ப்ளேஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஒரு வீடியோ நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவேன். அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஓகே. பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் அதில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, F1 ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சார்ஜஸ் ரொம்ப 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 ஹை. நீங்கள் நினைக்கிறத விட F1 ட்ரேட்ஸுக்கு சார்ஜஸ் ரொம்ப ஹை. என்னென்ன சார்ஜஸ்ன்றதை நம்ம வந்து யூசுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் தானே இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ கிடைக்குது, ₹20 per ட்ரேடுக்கு. க்ளோஸ் பண்ணுறதுக்கு another ₹20. ஸோ வந்து எவ்வளோ ஆகிடுதுன்னா ₹40 ஆகிடுது. ஸோ இதான யூஷுவல் திங். எல்லா இடத்துலையுமே தானே. பட் புரோக்கர்ஸ் இதை விட காசு உங்களுக்கு கம்மியாக கொடுத்தா உங்களுக்கு ப்ரோக்கரேஜில் சேவ். சரி, இப்போது நமக்கு ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கரேஜ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு எஸ்டிடி இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் தான் எல்லாத்தோட ரொம்ப பெருசு. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. ஸோ மற்ற சார்ஜஸ் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றது மோஸ்ட்லி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. இந்த சார்ஜஸ் மட்டுமே வந்து நம்ம ஹையாக பே பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா. எஸ்டேட்டையும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் நம்ம வந்து வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இந்த ப்ரோக்கரேஜும் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸும் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், இது ரொம்ப ஹை. நமக்கு ப்ரோக்கரேஜாவது நமக்கு நாலேஜ் இருக்குது. ₹20 நாலேஜ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸுக்கு நமக்கு நாலேஜே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு இப்படி ஒரு சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்றத நாலேஜே இல்லை. ஓகேங்களா. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து வெறும் ₹20 தானே, ஆனால் ஏன் ₹42 பிடிக்கிறாங்க ஒரு ட்ரேடுக்கு? பிகாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ். ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ப்ரோக்கரேஜ் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. F1ல ஜெரோதாவில் வந்து ஒரு ட்ரேட் ஜெரோதா இருக்கலாம், இல்லை குரோவா இருக்கலாம், ஏஞ்சல் ஒன்னா இருக்கலாம். நான் வந்து ஒரு ஜென்ரிக் புரோக்கர்னு போடுறேன், ஜி புரோக்கர். இந்த ஜென்ரிக் புரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஆர்டருக்கு ₹20 வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க F1 ட்ரேடில். ஓகே. F1 ட்ரேடில் ஒரு ட்ரேடுக்கு ₹20 ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு லாட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ₹20 வெறும் புரோக்கர் சார்ஜஸ் தான். 10 லாட் ப்ளேஸ் பண்ணாலும் ₹20 வந்து புரோக்கர் சார்ஜஸ் தான். மற்ற சார்ஜஸ் தான் இப்போ இங்கே வந்து மெயினான மேட்டர். ₹20 ப்ளஸ் உங்களுக்கு வேறு என்ன சார்ஜஸ் வரும்னா, நான் மேலே சொன்னேன்ல, எஸ்டிடி சார்ஜஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து F1ல கிடையாது. ஓகேங்களா. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ எஸ்டிடி சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும், மேக்ஸிமம் வந்துட்டு 0.01 பைசே, அவ்வளோதான். ₹0.01 தான் வரும்னு வச்சுக்கலாமே. ரொம்ப கம்மி தான். எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஆனால் இங்கே மற்ற சார்ஜஸ் இல்லை. எஸ்டிடி உங்களுக்கு இதிலேருந்து கால்குலேட் ஆகும்ல, ப்ரீமியம்லேருந்து கால்குலேட் ஆகும். செல் சைடில் வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே. பை அண்ட் செல் போத்லயுமே வரும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்மியா வராது. மேபி வந்து ஒரு 20 பைசா வரும். 0.2 ரூபீஸ் வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் எஸ்டிடி சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரேடிங் லாட் சைஸஸ். சரி, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வரேன். இது கொஞ்சம் கிளியரா கவனிங்க. எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் புரோக்கர் டு புரோக்கர் இது மாறும். சரிங்களா? அதுக்காக புரோக்கர் இத சார்ஜ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கவர்ன்மெண்ட் சார்ஜ் பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் பண்றாங்க இத. எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னா, 1.2 ரூபீஸ்லேருந்து 3 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ். மோஸ்ட் ஆஃப் த புரோக்கரோட சேர்த்து ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறது ஓவரால் ட்ரேடுக்கு கிடையாது. ஒரு லாட்டுக்கு இப்போ 1.2 ரூபீஸ்னே வச்சுக்கலாமே. 1.2 ரூபீஸ் பர் லாட்டுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 100 லாட்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இங்கே உங்களுக்கு 12.5 ரூபீஸ் 120 தான் வருதா? இல்லையே, நான் தான் தப்பாக கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 12 ரூபீஸ் வந்து புரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் மட்டுமே இதில் வந்துடுது. ஸோ, இப்போ நீங்கள் 100 லாட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து வெறும் 20 ரூபா தான். ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் மட்டுமே எக்ஸ்ட்ரா வந்துடும். எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் மட்டுமே இங்கே வந்து 12 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ, இது வெறும் 12 ரூபீஸ் தானே. என்ன மாதிரி ஆளுங்களாம் 1000 லாட்ஸ் எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இதை விட ஹையான ட்ரேட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து லைக் 1 லேக் குவான்டிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? 55,000 60,000 குவான்டிட்டிஸ்லாம் எடுத்து வீடியோஸ் போடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்கலாம் இவ்வளோ லாட் சைஸிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் எவ்வளோ ஹையாக புஷ் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும்னா புரோக்கரேஜை விட எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் தான் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இருக்கு. நோ இது இருக்கு. சரி, இப்போ இதில் பாருங்கள். இதில் ஒரு லாட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் 25.76 தானே இங்கே இருக்குது. ஒரே ஒரு லாட்டுக்கு 25 ரூபீஸ் 20 ரூபீஸ் வந்து புரோக்கர் சார்ஜஸ். பட் அந்த 5.76ன்றது மற்ற எல்லா சார்ஜஸும் உங்களுக்கு ஆட் ஆகிற சார்ஜஸ். சரிங்களா? சரி, இப்போது நான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் காட்டுறேன். Where is it? Yeah, there you go. நான் எத்தனை லாட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே. ஃபைன், இது இருக்கு. இப்போ உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து எக்ஸாக்டாக 20 ரூபீஸ் தான். ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு இங்கே சேஞ்சஸே கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு இங்கே சேஞ்சஸே கிடையாது. வெறும் 20 ரூபீஸ் தான். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 ரூபீஸ். மற்ற சார்ஜஸ் எல்லாமே போட்டுருவாங்க. ஜிஎஸ்டி வந்து ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி லிட்டரலாக 18%. ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாம். 18% ஜிஎஸ்டி வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் அது ஒரு லாட்டில் பண்ணிங்கன்னா எப்படி? நான் ஒரு லாட்டில் பண்ணலை. நான் வந்து மேபி மல்டிபிள் லாட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து 10 லாட் போட்டிருக்கேன். ஒரு லாட் போடல, 10 லாட் போட்டிருக்கேன். ப்ரோக்கரேஜ் ஸ்டில் 20 ரூபீஸ் தான். இது வேறு. ப்ரோக்கரேஜ் வந்து ஸ்டில் சாரி கைஸ். ப்ரோக்கரேஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் 20 ரூபீஸ் தான் ப்ரோக்கரேஜ் இருக்குது. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி பாருங்கள், 2 ரூபீஸ் வரைக்கும் புஷ் அடிச்சு. ஸ்டாம்ப் டியூட்டி ரொம்ப கம்மி தான். ஸ்டாம்ப் டியூட்டி இருக்காது நினச்சா. ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. எஸ்டிடி பார்த்தீங்கன்னா 0.0001 வரும். அதனால் இங்கே காட்டல. சரிங்களா? ஆனால் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்துட்டு 18.24 ரூபீஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ப்ரோக்கருக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி 18%. ஸோ 18% ஆஃப் ஜிஎஸ்டி 6.89 ரூபீஸ். ஸோ ப்ரோக்கரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிஎஸ்டியும் கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிஎஸ்டியும் கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் 18% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இல்லை நான் வந்துட்டு 100 லாட் எடுக்கிறேன் அப்படின்னா 100 லாட்டில் எடுக்கிறவங்களோட கதி வந்துட்டு இதுதான். 100 லாட் எடுத்தீங்கனாலும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஸ்டேஸ் 20 ரூபீஸ். ஆனால் மற்ற சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? மற்ற சார்ஜஸ்னால் என்னது? நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து 182 ரூபீஸ்
வெறும் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் மட்டும். இது கூட சேர்த்து ஜிஎஸ்டி, கம்பைன் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி ₹36 வந்துருச்சு. உங்களால இந்த சார்ஜஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடிய சார்ஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் உங்களால இதில வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அத தவிர்த்து மத்த எந்த சார்ஜஸும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. சரி, இப்போ நான் உங்களுக்கு 10 லாட்டுக்கு காட்டுனேன்ல, 100 லாட்டுக்கு காட்டுனேன். 100 லாட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் பிளேஸ் பண்ண முடியுமானா, அதுவும் கிடையாது. இப்போ புரோக்கர்ல வந்து உங்களுக்கு வெறும் ஒரே ஆர்டர்ல பிளேஸ் பண்ற மாரி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ஒரே ஆர்டர்ல 100 லாட் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, ஆர்டர ஸ்லைஸ் பண்ணணும். ஆர்டர ஸ்ப்ளிட் பண்ணி பிளேஸ் பண்ணணும். ஒரு ஆர்டருக்கு பதிலா 2 ஆர்டரா பிளேஸ் பண்ணுவீங்களா, 3 ஆர்டரா பிளேஸ் பண்ணணும். அந்த மாரி வந்து ஆர்டர ஸ்ப்ளிட் பண்ணி தான் பிளேஸ் பண்ணணும். அப்படின்றதுனால புரோக்கரேஜ் உங்களுக்கு போய் எக்ஸ்ட்ரா வர ஸ்டார்ட் ஆகும். ₹20 புரோக்கர்லேருந்து ₹60 புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டுமே வந்து அப் டூ ₹60 வரைக்கும் புஷ் ஆயிடும். இப்போ 100 லாட்ஸுக்கு. சரிங்களா? இல்ல நான் வெறும் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ண போறேன். வெறும் ஸ்கேல்பிங் தான் பண்ண போறோம் அப்படின்னா கூட, ஸ்கேல்பிங் ஒரு நாளைக்கு 10 என்ட்ரி 10 எக்ஸிட் போட்டா கூட, ஸ்கேல்பிங் சார்ஜஸ்க்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ₹400 வந்துரும். 10 என்ட்ரி 10 எக்ஸிட்னா புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டுமே ₹400 வந்துரும். ஸோ நான் இதனால தான் வந்து நாங்க எம்ஸ்டாக்ஸ் கிட்ட போனோம். எம்ஸ்டாக்ஸ்ல வந்து இதுக்கு தான் நாங்க பார்ட்னர்ஷிப்பே வச்சோம். சரி, ஓப்பனா சொல்ல எம்ஸ்டாக்ஸ்க்கு இதுக்கு தான் நாங்க நிஜமாவே எம்ஸ்டாக்ஸ் கிட்ட போனோம். எம்ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலி அவங்க ஒரு திங் வந்து நமக்கு ஃபேவர் பண்ணி குடுத்துருக்காங்க. என்னன்னா, நான் எதுவுமே வந்து நேத்துலருந்து அவங்க கிட்ட அதுக்கு தான் படாத பாடுபட்டு ஒரு வழியா அத வாங்கிட்டோம். என்னன்னா, இது ஜெரோதா வருது. சாரி. ஓகே. இது வந்து எம்ஸ்டாக்ஸோட அஃபிஷியல் பேஜ். நீங்க டைரக்ட்டா போய் எம்ஸ்டாக்ஸோட அஃபிஷியல் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்றத பாருங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துட்டு ₹5 தான் புரோக்கரேஜ்க்கு. ₹20 கிடையாது. புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஜஸ்ட் ₹5 பெர் ட்ரேடுக்கு. அது ரொம்ப பெரிய சேவ். நம்ம ஹை குவான்டிட்டில ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு சேவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க ஹை குவான்டிட்டில ட்ரேட் பண்றீங்க, பண்ணல அப்படின்னா கூட, மத்த எல்லா ட்ரேடர்ஸுமே, மத்த எல்லா புரோக்கர்ஸுமே உங்ககிட்ட வந்து ஆப்பரேட்டிங் சார்ஜஸ்ன்னு ஒரு சார்ஜஸ் கண்டிப்பா வாங்குவாங்க. இல்லன்னா வந்து ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ன்னு வாங்குவாங்க. ஏஎம்சி. ஓகே. கண்டிப்பா வாங்குவாங்க. அந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ₹300 வரைக்கும் யூசுவலி இருக்கும். எவ்ரி இயர் நீங்க ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் பே பண்றீங்க, எவ்ரி இயர் இருக்கும். இல்ல உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சார்ஜஸ் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா, பெர் குவார்ட்டருக்கு இதே மாரி ₹220 பிளஸ் ஜிஎஸ்டி. பெர் குவார்ட்டருக்கு எப்படி வேணா வாங்குவாங்க. ஒரு புரோக்கர் டூ புரோக்கர் இது சேஞ்ச் ஆகும். ஒரு சில புரோக்கர் ₹300 வாங்குவாங்க. அண்ட் ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து இன்னும் கூட கம்மியா வாங்குவாங்க. பட் என்ன ஒரு திங்னா, நீங்க ஆல்ரெடி புரோக்கரேஜ் சார்ஜஸ் அதிகமா பே பண்றீங்க. அது கூடவும் சேர்த்து ஆப்பரேட்டிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு டபுள் சார்ஜஸ் தானே! அப்படின்ற பட்சத்தில வந்து ஒரு சில பிளான்ஸ்லாம் வந்து புரோக்கர்ஸ் குடுப்பாங்க. இப்போ 5 பைசா குடுக்குற மாரி, இல்ல ஏஞ்சல் ஒன் குடுக்குற மாரி ஒரு சில பிளான்ஸ் குடுப்பாங்க. அந்த பிளான்ல நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா, லைஃப் டைம் சார்ஜஸ்ன்னு நீங்க ஒரு சில திங்ஸ சூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கா? இது வேற மூவ் ஆயிடுது. சி லைஃப் டைம் சார்ஜஸ் இங்க இருக்கு பார்த்தீங்களா? லைஃப் டைம் சார்ஜஸ் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய இஷ்டம் தான் அது. தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எம்ஸ்டாக்ஸ்ல குடுக்குற ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1300 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 1500 வந்துரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குவார்ட்டர்லி சார்ஜஸும் சேர்த்து பே பண்றீங்க. ஸோ 1800 கிட்ட வந்துரும். ஓவரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1800 வந்துரும். அதுக்கடுத்து உங்களுக்கு சார்ஜஸே புடிக்க மாட்டாங்க. இல்ல நான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே நான் டைரக்ட்டா போறேன், நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஒன் டைம் ஃபீயா, லைஃப் டைம் ஃபீ வந்துட்டு ₹1300 நீங்க பே பண்ணிக்கலாம். டைரக்ட்டாவே பே பண்ணிக்கலாம். நீங்களா டைரக்ட்டா பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த சார்ஜஸ் அப்ளை பண்ணிடுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அது எனக்கு ஷூரா தெரியல. அப்படிதான் சொன்னாங்க. அப்ளை பண்ணிடுவோம்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ₹1500 கண்டிப்பா ரீச் ஆயிடும். இந்த லைஃப் டைம் ஆப்பரேட்டிங் ஃபீஸ்க்கு வந்து நீங்க மாறுறதுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திரும்ப சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா, நம்ம கூட பார்ட்னர்ல இருக்கிறதுனால, நாங்க வந்து என்ன புஷ் பண்ணோம்னா, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு வீக் மட்டும் ஒரு ஒரு ஆஃபர் ஒண்ணு குடுத்தாங்க. இந்த 1500க்கு பதிலா, அதாவது 1300 பிளஸ் ஜிஎஸ்டி இருக்குல்ல, இதுக்கு பதிலா 999ன்ற ஒரு ஆஃபர் வந்து குடுத்தாங்க. இப்போ நான் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணேன்னா, எங்க கிளையன்ட்டுக்கு 999 ஆஃபர் குடுத்தீங்கன்னா, எங்க கிளையன்ட்ட நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு திங் நான் கேட்டேன். இப்போ நம்மளுடைய குரூப்க்கு மட்டும், நான் குடுக்குற அந்த லிங்க்ல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா மட்டும், உங்களுக்கு வெறும் 999ல மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜஸே இருக்குமே தவிர, இந்த 1300 பிளஸ் ஜிஎஸ்டி கிடையாது. வெறும் 999 தான். ஓகே. வெளியில இருந்து இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே டைரக்ட்டா போயிட்டு இங்க லாகின் இருக்கு, ஓப்பன் டீமேட் அக்கவுண்ட்ன்னு இருக்கு. நான் இங்க குடுத்து பண்றேன்னா, அப்போ உங்களுக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட மட்டும் தான் அந்த இது ஆஃபர் கிடைக்கும். பிகாஸ் பிளேஸ் பண்ண அ ரிக்வெஸ்ட் பண்ண திங்ஸ் அப்படி. சரிங்களா?
ஸோ இப்போ அதனால தான் வந்து நம்ம எம்ஸ்டாக்ஸ் கிட்ட புரோக்கர் பார்ட்னர்ஷிப் போயிருக்கோம். அண்ட் அவங்களுடைய புரோக்கரேஜ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, மத்த புரோக்கர்ஸ் மாரி ₹20 பெர் ட்ரேட்லாம் கிடையாது. ரொம்ப 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 கம்மி. நான் உங்களுக்கு இதிலேயே காட்டுறேன். நீங்க டைரக்ட்டா எம்ஸ்டாக்ஸோட பேஜுக்கு வந்து பார்த்தீங்கனாலே, அவங்களே வந்து மேஜரான திங்கே தான் சொல்லுவாங்க. புரோக்கரேஜ் உங்களுக்கு டெலிவரி, ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மத்த புரோக்கர்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாரி ஃப்ரீ. அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் மத்த புரோக்கர்ஸ்ல எப்படி இருக்கோ ஃப்ரீ. ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் இங்க கிடையாது. 0 தான். புரோக்கரேஜ் சார்ஜஸ் வெறும் ₹5 தான். மத்த புரோக்கர்ஸ் மாரி ₹20 கிடையாது. ஆனா, ஆப்பரேட்டிங் சார்ஜஸ் இருக்கு. நீங்க வந்து இங்க பிரைசிங்ன்னு மேல இருக்கும். நீங்க பிரைசிங்ல போய் செக் பண்ணீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சார்ஜஸ் கீழ கண்டிப்பா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மத்த எல்லா சார்ஜஸுமே இங்க இருக்கும். கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா, ஆப்பரேட்டிங் சார்ஜஸ் இந்த இடத்துல டெஃபினட்டா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல 1300 ப்ளஸ் ஜிஎஸ்டி. கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஆனா, நான் குடுக்குற லிங்க் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, வெறும் 999 தான் இருக்கும். ஸோ, திஸ் இஸ் அன் ஆஃபர் கிவன் டூ ஒன்லி டூ அஸ். ஓகேங்களா? இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஹிடன் சார்ஜஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு திங் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். அப்போ வந்து அது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போவே உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல நீங்க அத பே பண்ணணும். இல்ல எனக்கு அப்ப வேண்டாம், நான் லாஸ்ட்ல தான் பே பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடையாது. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே பே பண்ணீங்கன்னா மட்டும் தான், அந்த ₹1000 நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டார்ட்டிங் ஆஃபர் வந்து இம்மீடியட்டா குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அப் டூ யூ. நான் ஃபோர்ஸ் பண்ணல. யாருக்கும் வந்து நீங்க இத பண்ணி தான் ஆகணும்னு சொல்லல. இதில ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ₹200 ஜெனரேட் ஆகுற இடத்துல 4 டைம்ஸ் கம்மியா ஜெனரேட் ஆகுது அப்டின்னா, சேவ் தானே. வெறும் ₹50 தான் ₹200 புரோக்கரேஜ் வர இடத்துல வெறும் ₹50 தான் புரோக்கரேஜ் வருதுன்னா, பெரிய சேவ் அது. ஸ்கால்பிங் பண்றீங்க, Zerodhaல ஸ்கால்பிங் பண்றீங்க அப்டின்னா, 10 என்ட்ரி ட்ரேட், 10 எக்ஸிட் ட்ரேட் பிளேஸ் பண்றீங்கன்னா, ₹400 புரோக்கரேஜ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ₹400 புரோக்கரேஜ் சார்ஜஸ்க்கு வெறும் ₹100 பே பண்ணா எவ்ளோ பெட்டர் தானே. தாராளமா பண்ணலாம். ஸோ, அதனால தான் வந்து இப்ப எம்ஸ்டாக்ஸுக்கு வந்து நான் புஷ் பண்றேன். ஐ மீன் நான் வந்து நானே ஆக்சுவலி எம்ஸ்டாக்ஸ்ல தான் பண்ண போறேன். அண்ட் கோடெக்ல வந்துட்டு நான் ஹோல்டிங்ஸ் மட்டும் வச்சுட்டு, அண்ட் இன்வெஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து எம்ஸ்டாக்ஸ்ல தான் புஷ் பண்ணலாம். எம்ஸ்டாக்ஸ்ல தான் மூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் இருக்கேன். நீங்களும் தாராளமா அத பண்ணலாம். அண்ட் இந்த ஆஃபர் கூட மத்த எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. 6.99% அண்ட் அன்லிமிட்டட் ஹோல்டிங் பீரியட். இதுவும் உங்களுக்கு மத்த புரோக்கர்ஸ்ல இருக்காது. இங்க மட்டும் தான் இருக்கு எம்டிஎஃப்ல. ஓகேங்களா? நீங்களும் இதுவும் மத்தது செக் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து புரோக்கரேஜ் சேவ்டா? ஓகே ஃபைன். சரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க. ஆர் எல்ஸ் வந்து நம்ம எண்ட் அப் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? குரூப்ல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோலயும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்கும். இப்பவே நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா, குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அதுலருந்து எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? அண்ட் நான் பிரைவேட் குரூப்ல ட்ரேட் போஸ்ட் பண்றது எடுக்குறீங்கன்னா, அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா, கிளியரா கவனிச்சுக்கோங்க. பொறுமையா ட்ரேட் எடுங்க. கண்டிப்பா எல்லா நாளுமே ட்ரேட் கிடைக்காது. எல்லா நாளும் ட்ரேடிங் டெஃபினட்டா இருக்காது. சரிங்களா? இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி புரோக்கர் மீட்டிங்ன்றதால என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா, நமக்கு ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா, நான் பார்க்குறேன்னா டெஃபினட்டா குடுத்துருவேன். இஃப் இன் கேஸ் அந்த ட்ரேட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரில நீங்க பார்க்கல, என்ட்ரிய தாண்டி பிரைஸ் போயிடுச்சு, தயவு செஞ்சு என்ட்ரி பிளேஸ் பண்ணாதீங்க. என்ட்ரில மட்டும் லிமிட் ஆர்டர்ஸ்ல மட்டும் பிளேஸ் பண்ணுங்க. ஒன்லி பிளேஸ் த லிமிட் ஆர்டர்ஸ். ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஒரு மீட்டே நான் வந்து மேஜரா கண்டக்ட் பண்ணணும்னு நெனச்சேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் ஆர்டர்ஸ்ல பிரைஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. மார்க்கெட் ஆர்டர்ஸ்ல பிளேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் பிரைஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவால்ல. அடுத்த நாள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாள் கூட கிடைக்கும். 2 நாள் கன்டினியூஸா ட்ரேட் பண்ணாம சும்மா கூட இருந்துடலாம். ஆனா 2 நாள் லாஸ் பண்றதுக்கு கம்முனே இருக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்ல ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிற மாரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கேட்குறீங்கன்னா கேளுங்க. இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் குரூப் எப்படி சார் பண்ணுவீங்க? நான் காமன் குரூப்லயே போட்டிருக்கேனே பிரதர். அதிலே லிங்க் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதில போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஜாயின் பண்ணுங்க. பேலாம் பண்ண வேணாம். ட்ரையல் ஜாயின் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. அண்ட் உங்களுக்கு செட் ஆகும்னா அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லனா பண்ண வேண்டாம்.
ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். ஜாகிர், இது டைம் நம்ம நியூ இயர் போல இது பண்ணிக்கலாமா? எம் ஸ்டாக்ஸ்ல என்ன டைம் இருக்கா? என்னது சார்? இல்ல, நியூ இயர் ஆஃப்டர் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? எம் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ். சார், பண்ணிக்கலாம் சார். அவங்க இப்போதைக்கு அந்த ஆஃபருக்கு டெட்லைன்லாம் எதுவுமே சொல்லல. ஸோ இது வந்து அப்படியே கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் எப்போ மாற்றுவாங்கன்றது தெரியல. ஆனால் மேபி ஒரு 2-3 மந்த்துக்காவது கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ கோல்டு வந்து ட்ரெண்ட் வந்து இதுல தான் இருக்கா இன்னைக்கு? ஃபாலிங் ட்ரெண்டாக பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃபாலோ ஆச்சு சார் மார்னிங்ல இருந்து. ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குமானா கிடையாது, ரிவர்ஸ் ஆகிடும். ஆ ஆ. ஏதாவது பொசிஷன் ஹோல்டிங்கில் இருக்கா சார்? சும்மா இப்போ தான் ஸ்கால்பிங் மாதிரி ஒன்று போட்டு விட்டேன். சும்மா அது செல்லிங்கில் போட்டிருக்கேன். ஓகே. ஆமாம் தம்பி, பெருசால இல்லை, ஒரு 0.01 பிப்ஸ் தான். பட்டு நீங்கள் சொல்லையிலேயே லிமிட் ஆர்டர் போட முடியல, அந்த இது வரல. சார் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இது 450 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 450ங்களா? மே இருக்கேன். இல்லை சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கேருந்து செக் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட அதான் சொல்லுவேன், இப்படி செக் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் வரணும், இங்கே வரணும், 360 வரணும். ஆனால் இன்னொரு திங் என்ன இருக்குன்னா, இங்கேயும் வந்து ஒரு அன்ஃபில்டு ஏரியா இருக்குது. ப்ரைஸ் இங்கே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? இங்கே வந்து வெறும் இம்பேலன்ஸ் மட்டும் தான் சார் இருக்குது. சரிங்களா? வெறும் இம்பேலன்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து ட்ராப் எதுவுமே இல்லை. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற ப்ராபபிலிட்டியை விட கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிற ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ எஸ்எல் எவ்வளோ வச்சுக்கலாம்? செல்லிங்ல இருக்கேன் நான். எஸ்எல் எவ்வளோ செல்லிங்கில் வச்சுக்கலாம்? இருக்கீங்களா? டாலர். எங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணீங்க? 550யா 450யா? இல்ல 470ல போட்டுருக்கேன். இல்லைங்களே சார், உங்களுக்கு என்ட்ரி இங்கே இருக்கே. நமக்கு நியூயார்க் செஷன் வரும்போது இங்கே வந்தாலும் வருமே ப்ரைஸு. ஏன்னா இங்கே கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல. ஸோ கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் கொடுக்குது. இங்கே கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுதான் மெயினான திங். கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, சி இப்போ இப்படி வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி இவ்வளோ தான் புஷ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து செட்டப் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுக்கலாம். இப்போ கீழே க்ளோஸே இல்லைன்றப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு பிவோட் ஏரியா எங்கே இருக்குன்றத பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈக்குவல் ஹைஸ்ன்றதுனால லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸ்டாப் லாஸ் ஹையா இருக்கும். $50 இருக்கும். அப்ப அதிகமாக கூட வந்துடும் சார். பிரேக் ஈவன் பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துச்சுன்னா புஷ் பண்ணுறதுக்கு கூட பார்த்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. இப்போ என்ன இது வாங்கின ரேட்டு கிட்ட தான் இருக்கான். கட் பண்ணிட்டு வெளியே வந்துருமா? கீழே வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணுவோமா? கீழே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா டவுன் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் சார். நமக்கு முன்னாடியே அசம்ஷன் எடுக்கிறத விட கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது பெட்டர். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம கோர்ஸ் இது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்ல நான் என்ரோல் பண்ணிக்கலாம்ல? இன்னும் ஷுவர் சார், பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் கோர்ஸில் வந்து நிறைய கொஞ்சம் திங்ஸ் மாறுது சார். புரோக்கரோட அட்வைஸ் கேட்டு கொஞ்சம் மாற்றிருக்கோம். சரி சரி ஓகே. நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஒரு சில ஆமா திங்ஸ் ஆமா எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திங்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. ஷூர் சார். ஓகே. தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின் சொல்லுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க. இல்லைனா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரி. ஓகே ஓகே பிரதர். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள். ஓகே கைஸ், நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் மீட்டிங் இது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெக்கார்டிங் வந்து நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன்.
யூ காய்ஸ் நீடட்னா யூஸ் பண்ணிக்கோங்க.